वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं निसन्तु मे देव सदा त्वदीयाः देहादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं हेत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातका विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावती नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावती नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावती नमोऽस्तुते। नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमद्भोद्य कृष्णं पाराद्वंसं श्रुतिशतसरसिद्धमध्याभयन्ती चोच्चिष्टायां सृजिनिगलितं याबलाकृत्य पुङ्क्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ற விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்குவே புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததை எருதிங்கட்பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே श्री विष्णु चित्तकुलनंदन कल्पवल्ले श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यधरणशरणं प्रपद्ये असाध्य साधक स्वामिन्न साध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो। நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே குடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயிர சிறுமியரோமுக்கு அரைவரே மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே அம்மா நீ நேரிழைக்கதவம் நீ கேளோரம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். நாம் முந்தைய பாசுரத்திலே கணைத்திடம் கற்றதுமே கன்றைக்கிடங்கில் நினைத்து மல வழியே நின்ற பால் சோர நினைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் ஸ்ரீராமனுடைய தங்கையை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் பார்த்தோம் முன்னாடி முதல் பாசுரத்திலே. அதற்கு முன்பாக 5 பாசுரங்களிலே நோன்பு செய்வதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்து பிறகு ஒவ்வொரு தோழியாக எழுப்புகிறாள். 6வது பாசுரம் தொடங்கி ஒரு தோழியாக எழுப்பின் வரா. ஒரு தோழியோட குணாதிசயங்கள்லாம் பார்த்தோம் எப்படிப்பட்டவள், அதனால் விழுந்ததற்கு அடையாளங்கள்லாம் சொல்லிட்டு வரேன். உள்ளே படுத்துன்னு இருக்கிற வெளியில் இருக்கவள்கிட்ட அதற்கு வேண்டிய பதிலெல்லாம் சொல்கிறேன். நீ சொல்கிறது சரியா இல்லையா, நான் ஏந்துக்கணுமா ஏந்துக்க வேண்டாமா எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. படுத்துட்டே இருக்கிறவளுக்கு தூக்கம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நியாயப்படுத்துக்கிறேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சால்சாப்பு சொல்லுவோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நியாயப்படுத்துக்கிறேங்கிறதுக்கோசம். அந்த மாதிரி அவள்லாம் என்ன பண்ணா தூங்கலை. ஆக்சுவலாக அவள்லாம் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணனோட சேர்ந்து செயற்கையோடு அனுபவம் பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிட்டோடனே அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிருஷ்ணனோடு இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தூங்குவதாக அவள் வந்து வெளியில் இருக்க நினச்சிட்டு இருக்கா, ஆனால் தூங்கலை. அதனால ஒரு அனுபவமாக ஒரு தோழிகளை எழுப்பும்போது ஒரு விதமான அனுபவங்களை சொல்லி எழுப்புகிறார். ஸ்ரீராமனுடைய தங்கையை முன்னிட்டு எழுப்புவதாக அந்த பாசுரத்தில் அமைந்து
மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தருவாய் பார்த்தோம். அதற்கு அடுத்த பாசுரத்திலே புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை பிள்ளை கிளந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு புள்ளம் சிலம்பினகான் போதரை கண்ணன் அப்படி பார்த்தோம். அந்த பாசுரத்தில் முடிக்கும்போது கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவா என்று கள்ளம் தவிர்ந்துன்னு ஒரு வார்த்தை போடுறோம். என்னன்னு கேட்டால் ஒரு இனிமையான பண்டம், அந்த இனிமையான பண்டத்தை என்ன பண்ணணும், தான் தனியாக புசிப்பது அழகன்று ஆற்றுல பார்த்தோம், நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா. ஒரு இனிமையான ஒரு ஸ்வீட் இருக்குது, ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு அன்றைக்கி ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் கேட்போம் இல்லையா. ஆற்றுல பெருமாளுக்கு என்ன இன்றைக்கி பண்ணியிருக்கோம், ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம். அப்போ கூடாரை வெல்லம் செய்து வருது, சக்கரை பொங்கல், அதில் பெருமா ஆண்டாள் சொன்னபடி அப்படி முழங்கி வழிவார அப்படி அதுக்கு வேண்டிய எல்லா சாமான்களாம் போட்டு நல்ல சுட சுட சக்கரை பொங்கல் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி அதை அந்த மூலையில் வச்சுருந்து அங்கே இருக்கிறவருடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ பெரியவாள்லாம் தாத்தா பாட்டியோ தானே சாப்பிட மாட்டா இல்லையா. அந்த மாதிரி கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரம்பாவான்னு இந்த இனிமையான பண்டத்தை எப்படி தான் தனியாக உண்ண மாட்டார்களோ அப்படி உண்ணுவது அழகு இல்லையா. அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பலருடன் கலந்து இப்போ சாப்பிட வேண்டும். அது மாதிரி அதனால் பெருமை. அதனால் நீ மட்டும் என்னென்னா உள்ளப்படுத்தின்னு இருக்கிறவளே நீ பார்த்து கிருஷ்ணானுபவம் பண்ணால் அது எங்களுடன் சேர்ந்தால் ஒன்று சேர்ந்து அவனை அனுபவிக்கலாம். நீ மாத்திரம் படுத்துன்னுக்கு கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டுருக்கு, அது நீ மாத்திரம் பண்ணக்கூடாது, எங்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் விரதம் அனுஷ்டிப்பதாக முதல்ல எதுக்கோசரம் அனுஷ்டிக்கணும். என்னென்னா ஆண்டாள் நான் மாத்திரம் விரதம் இல்லாமல் கிருஷ்ணானுபவம் பண்ணி நான் நோன்பெல்லாம் நோட்டு போய் கிருஷ்ணன் அடையணும்னு நினச்சிருந்தேன், உங்களெல்லாம் கூட்டுக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கிருஷ்ணன் அடையணும், கிருஷ்ணானுபவம் பண்ணணும், அவனை பூஜிக்கணும், அவனை பாடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த நோன்பை ஏற்பாடு பண்ணி நம்ம எல்லோரும் ஒரு மீட்டிங்லாம் போட்டு என்றைக்கு பூஜையெல்லாம் ஆரம்பிக்கணும், விரதெல்லாம் ஆரம்பிக்கணும், எப்படிலாம் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். எல்லாரும் சேர்ந்து காலங்காலத்தால் எழுந்துன்னு வரேன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இன்னும் தூங்கிட்டு கேளு. அதனால் தனியாக கிருஷ்ணானுபவம் பண்ணக்கூடாது என்று சொல்லி கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் முடிக்கிறாள் அந்த பாசுரத்தில். ஏன்னா இன்னும் ரொம்ப 2-3 பாசுரம் பின்தங்கி இருக்கும், பார்ப்போம், போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவைகள் பாசுரம் முடித்து இன்றைக்கி நாயகனாக வந்தாச்சு. இப்போ 2 பாசுரம் பின்தங்கி இருக்கும், பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா எதையும் விட்டுட்டு போக முடியல. ஏன்னா அனுபவம் இருக்கும்போது பகவத் அனுபவம் சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்லாமல் மேலே போக முடியல. அதனால் அந்த முடிச்சுலாம் நம்ம அந்த டயத்துக்கு வந்துடும். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு இல்லையா. இன்றைக்கி தான் 16வது பாசுரம் தொடங்குகிறோம். அதனால் 15 நாளைக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடும். அடுத்த பாசுரமாக உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர் வாய் நகழ்ந்து அம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை உன்னம் இழப்புவான் வாவேசம் நங்காய் எழுந்திராய் நானாதானா உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவாய். இப்போ பொழுது விழிந்ததற்கு அடையாளம் ஏன்னா தூமணி மாலத்தை சுற்றும் விளக்கிறிய தூபம் கமிழும் அந்த பாசுரத்தில் பொழுது விழுந்ததற்கு அடையாளங்கள்லாம் சொல்லலை. அதனால் இந்த பாசலம் திரும்பி பார்த்தா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் அடையாளங்களை சொல்ல உள்ளப்படுத்தின்னு இருக்கிறவாளுக்கு. ஏன்னா இந்த பாட்டில் பொழுது விழுந்ததற்கான அடையாளங்களை கூறுகின்றனர். அதனால் செங்கழநீர் ஆம்பல்வாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கழநீர் ஆம்பல்வாய் கூம்பினகான் என உதயமாகிவிட்டது, பொழுது விழிஞ்சிருத்து, சூரியோதயம் ஆயிடுத்து. வெளியில் இருப்போக்கும் பெண்களை இருக்கிறவாளை சொல்லலாம், உள்ளே இருக்கிற படத்தின்னு இருக்கிறவளை பார்த்து. அதற்கு என்ன அடையாளம் நீ சொல்லலை, அதெல்லாம் சரி, பொழுது விழிஞ்சிருச்சு, அதனால் வெளிச்செல்லாம் வந்துடுத்தோ, சூரியோதயம் ஆயிடுத்து சொல்லத்துக்கு என்ன அடையாளம், ஏதாவது சொல்ல வேண்டாமா? சும்மா சொல்லிகிட்டே இருந்து வாசல் நின்று பொழுது விழிஞ்சிருத்துன்னு கூட்டுகிட்டே இருந்தால் அதுக்கு என்ன அடையாளம் கேட்குறாலும் உள்ள படுத்து நிற்கிறேன். உன் வீட்டில் இருக்கும் நடவாவியில் இருக்கும் செங்கழநீர் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடையாளத்துக்கு சொல்லும்போது அவள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூல் இருக்குது, அதில் தடாகம்னு அதில் இருக்கும் நடுவாயில் இருக்கும் செங்கழநீர் புஷ்பம் மறந்து விட்டது. உன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பாண்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செங்கழநீர் அப்படிப்பட்ட ஒரு புஷ்பம். அந்த புஷ்பம் என்னென்னா மலர்ந்து இருக்கு. ஏன்னா வெறும் சூரியோதயம் பட்டாதான் மலரும் இல்லையா. அதனால் பொறிவண்டு கண்படுப்பை பார்த்தோம் இல்லையா. அதனால் அப்படி வண்டுகள்லாம் உள்ள புஷ்பத்துக்குள்ளே தேனை சாப்பிட்டுன்னு மயங்கி கிடக்கும்போது சூரியோதயம் ஆனோடனே அப்படி பூ விரிஞ்சோடனே வெளியில் வருது இல்லையா. அந்த மாதிரி அதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் நடுவாயில் இருக்கும் அந்த செங்கழநீர் புஷ்பம் மறந்து விட்டதுங்கிற ஒரு அடையாளத்தை சொல்லலாம். அதெல்லாம் சரி. ஆம்பல் வாய் கூம்பினகான், ஆம்பல் புஷ்பம் கூம்பி இருக்கின்றன, இதுதான் அடையாளம்.
அதனால் வேறு இடத்தில் இருந்தால் நீ ஐயப்படலாம். அவன் என்ன சொல்றா, உன் வீட்டில் இருக்கும் நடவாயில் இருக்கும் செங்கழுநீர் புஷ்பம் மலர்ந்திருக்கின்றன, அதனால இது அடையாளம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இது வேறு இடத்துல இருந்தால் நீ ஐயப்படலாம். நாங்கள் சொல்றதெல்லாம் என்ன, ஆரம்பத்துலேயும் சொல்லும்போது ஒரு 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 தோழியை எழுப்பும்போது அவள் சொல்றதை ஒத்துக்கலை, வெளியில் இருக்கிறவா சொல்றது உள்ள இருக்கிறவா ஒத்துக்கலை. அதனால இங்கே இருக்கிறவள்கிட்ட சொல்லலாம், நான் சொல்றது உண்மை என்ன, அந்த வாம்பல் வாய் கும்பினகான்னு அப்படி தடாகத்தில் இருக்கிற அந்த புஷ்பம் மலர்ந்து விட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த தடாகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் வேற எங்கேயும் வெளியிலலாம் இல்லை, உன்னோட வீட்டுக்குள்ளே இருக்கு. அதனால உன் வீட்டு வாசல்லையே வந்து இதை பார்க்கலாம் என்று கூப்பிடலாம். வாசல் உங்கள் வீட்டு வாசல்லே வந்து பார், அப்படி ஜன்னல் வழியாக கூட நீ எட்டி பாரு ஏந்துண்டு அப்படி தெரியும் சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ உள்ளே இருப்பவள் சொல்லலாம், மலராத புஷ்பங்களை நீ மலரச் செய்து இருக்கலாம். அது எப்படி அடையாளங்க, ஏன்னா உங்களுக்கெல்லாம் சாமர்த்தியம் படைத்தவள் நீங்களாம், அப்படிப்பட்ட மலராத புஷ்பங்கள் எல்லாம் நீ மலர வைக்கக்கூடியவள் நீங்களாம், அதனால அது எப்படி அடையாளமாகும் கேட்கிறாளாம். அப்போ கிருஷ்ணனுடைய சேர்க்கை உங்களுக்கு இருப்பதால் அவன் மலராத புஷ்பங்கள், ஏன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணக்கூடியவன், அவன் எதையும் செய்யக்கூடியவன், அது மாதிரி அந்த அவனோட சேர்க்கையெல்லாம் உங்களுக்கும் இருக்கிறதுனால நீங்களும் எப்படி வேணா பண்ணுவேன். என்ன மலராத புஷ்பங்கள்லாம் மலர வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு படைத்திருக்கு. அதனால நீங்களும் வந்து உண்மையிலே புஷ்பங்கள் மலரவும் இல்லை, கூம்பவும் இல்லை, சும்மாவது ஏதாவது என்ன எழுந்துன்னு சொல்லத்துக்கோசரம் ஏதோ விஷயங்கள்லாம் சொல்லுமா இருக்கு. நாங்கள் வேறு எங்காவது அவள் அடுத்து சொல்லலாம், உள்ள படுத்து இதெல்லாம் கரெக்டு, நீ சொல்லதெல்லாம் நியாயம். நான் எங்கேயாவது போய் வெளியில் பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்தில் ஆம்பல் வாய் கும்பினகான் என்ன பொழுது விடிஞ்சு போச்சு புஷ்பங்களாம் மறந்துருக்குன்னு சொன்னேன்னா, நாங்கள் வேறு எங்கேயாவது சொல்லியிருந்தா நீ வந்து சந்தேகப்படலாம். சூரியனே நுழையாதபடி இருக்கும் உன் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் எப்படி நுழைய முடியும், அதனால உங்கள் வீட்டு தோட்டத்துக்குள் நாங்கள் தான் நுழைய முடியுமா, சூரியன் கூட நுழையாதபடி இருட்டா அப்படி வச்சுருக்க நீ, அதனால இது எங்களால் ஏற்பட்டதில்லை, அதனால அப்படி நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற புஷ்பத்தை பார்த்தா சொல்லுவாங்களாம். அதனால செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். அடுத்தது உங்கள் குழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர் அம்பல்வாய் கூம்பினகான். அடுத்த அடையாளம் வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், உறங்கும் பெண் செங்கல் நீர் மறந்திருப்பதையும் ஆம்பல்வாய் கூம்பியிருப்பதையும் அடையாளமாகாது என்று சொல்லலாம். வெளியில் இருக்கிறவா சொல்லலாம். வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. கிருஷ்ணன் அவதரித்த பிறகு எல்லாமே மாறிவிடுகிறது. என்ன அங்கே வந்து கிருஷ்ணாவதாரமானோடனே ஆச்சு இல்லையா, ஒரு படி பாலுக்கு ஒரு படி நெய் கிடைக்கிறது. அங்கே எல்லாம் பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் அவதாரமானோடனே பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு. இங்கே கிழப்பசு வந்து பால் கிடக்குது, ஒரு வயசான கிழப்பசு, அதுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுது, இனிமேல் பால்லாம் கறக்க முடியாதுங்கிற இருக்கக்கூடிய பார்த்தா அது பால் கறக்க ஆரம்பிக்கிறது. வயது முதிர்ந்தவர்கள்லாம் அங்கே இருக்கிற வயசானவர்கள்லாம் பார்த்தா வாலிபர்களாக மாறுகிறார்கள். அதனால இருக்கக்கூடிய ராத்திரியெல்லாம் பார்த்தா பகலாது, இப்படி எல்லாமே மாறுறது. அதனால இது அம்பல்வாய் கும்பினகான், அப்படி வந்து மலராத புஷ்பங்களாம் நீ மலர செய்திருக்கலாம், அதனால மலர்ந்திருக்குன்னு சொல்றது அடையாளமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணன் அவதாரம் ஆனோடனே அங்கே எல்லாமே மாறுறது. அந்த மாதிரி வேறொரு அடையாளத்தை சொல்லுவோம் கேட்குறாங்க படுத்து நிற்கிறவர். அடுத்தது செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். காஷாய வஸ்திரத்திலே தரித்திருக்கும் பற்களை நன்றாக வெண்மையாக்குகிறது. அதனால என்னன்னா அவளாம் காஷாயம் வஸ்திரத்தெல்லாம் தரிச்சு நிற்பாளாம். அதனால தவம் செய்யும் சன்னியாசிகள் தனுர்மாச பூஜைக்காக சங்கையை ஊதிக்கொண்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட அவளோட பற்கள் எல்லாம் என்னன்னா அப்படி வெண்மையாக இருக்கிறான், நன்றாக வெண்மையாக ஆகிறது. அதனால அவள் என்ன பண்ணுறான், காலங்காலத்தால் தனுர்மாசம் அப்போ எழுந்தும்போது தனுர்மாசம் அவன் வந்து சங்க ஊதின்னு போவா. அவளை காலங்காலத்தில் பார்க்கலாம் வில்லேஜ் எல்லாம். அவள் தவம் செய்யும் சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுறான்னா காலங்காலத்தால் தனுர்மாச பூஜைக்காக சங்கெல்லாம் ஊதின்னு அப்படியெல்லாம் போவான். அது விடுந்ததற்கு ஒரு அடையாளமாக அவன் காதல் வேலையான்னு சொல்லலாம். அதனால சங்கிடுவான் போதந்தா செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். இந்த இடத்துல பார்த்தா தாமச சன்னியாசிகளே கூறப்படுகிறது. ஆனால் தாமச குணம் உள்ளவர்கள்லாம் சன்னியாசிகளே எதுக்கு சொல்லான், இவாளையே சொல்லணும். இங்கே இந்த சன்னியாசிகள்லாம் ஏன் சொல்லணும்னு கேட்டால், தாமச குணம் உள்ள சன்னியாசிகளே காலையில் எழுந்துட்டாச்சு. சாதாரணமாக ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவாளே பார்த்தா காலங்காலத்தால் எழுந்துக்கிறான்னு நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். பாரு அவள் வீட்டில் அவள்லாம் பார்த்தா அவள்லாம் சீக்கிரமாக எழுந்துட்டா, நீ இன்னும் தூங்கலேங்கிறதுக்கு காரணம் அவள்லாம் லேட்டாக எழுந்துக்கிறக்கூடிய அவள். அதனால அவளோட தாமச குணம் அவளுக்குங்கிறது நம்ம ஒரு அடையாளம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஆற்றுல எழுந்துக்கலன்னு. அந்த மாதிரி தாமச குணம் உள்ள சன்னியாசிகளே காலையில் எழுந்துட்டாச்சு. நீ எல்லாம் பார்த்தா பக்தி செய்கிறார்கள், நீ எல்லாம் உன்னோட நீ எல்லாம் சத்துவகுணம் படைத்தவள், அதனால சத்துவகுணம் படைத்து நீ விழுத்து எழுந்து நோன்பை செய்ய வேண்டாமா, கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு நீங்கள்லாம் பார்த்தா பாகவதோத்தமர்கள்,
அப்படிப்பட்டவர்களாம் பார்த்தா நீங்களாம் சத்துவகுணம் உடையவர்கள். தாமச குணம் உள்ள சன்னியாசிகளே எழுந்துட்டு சங்குவதின் போரா காலங்காலத்தால் பூஜைக்காக தனுர்மாச பூஜைக்காக நீங்கள்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே, அதனால நோன்பு செய்ய வேண்டாமா? நம்மலாம் நோன்பு செய்யணும்னு தானே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தோழியாக வந்துட்டு இருக்கான். படுத்து உறங்குகிறாயே எழுந்துக்கலேன்னு சொல்லி கூப்பிடலாம். இவ்வாறு தூங்கலாமா? எழுந்துரு என்று செங்கல் பொடி கூரே பெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அப்படி சங்க ஓதின்னு போம்னு ஓதின்னு போவால காலங்காலத்தால் பார்ப்போம். நிறையா பேர் பார்த்தா நிறைய பஜனைகள்லாம் பண்ணிட்டு போவோம். இப்போ பார்க்கலாம், இங்கே மார்கழி மாதத்தில் நிறையா இடத்துல காலங்காலத்தால் பஜனைகள்லாம் நடக்குது. மயிலாப்பூரில் பார்த்தா இப்போ ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. தனுர் மாதத்தில் காலங்காலத்தால் பஜனையெல்லாம் பாடின்னு இந்த கோஷ்டியில் பார்த்தா எல்லா சங்கீத வித்வான்கள் எல்லாரும் அங்கே போய் சேர்ந்துட்டு ஒன்றா சேர்ந்துட்டு, ஏன்னா அந்த இடத்துல இப்போ மியூசிக் சீசன் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இன்னையோட மார்கழி மாதத்தோட அந்த 31 நாள் 31ஆம் தேதி இன்னையோட அந்த மியூசிக் சீசன்லாம் முடியாது. அங்கே எங்கே பார்த்தா எங்கள் சபாவில் எல்லா இடத்துலையும் பார்த்தா அப்படி விசேஷமாக சங்கீத கச்சேரிகளாக நடந்துட்டு. அதனால் மயிலாப்பூரை சுற்றி பார்த்தா அங்கே இருக்கிற காலங்காலத்தால் எழுந்துன்னு எல்லாரும் பஜனைகள்லாம் பாடின்னு இருக்காள். அந்த மாதிரி அந்த சன்னியாசிகள்லாம் தாமச சன்னியாசிகள்லாம் எழுந்துட்டு சங்க ஊதிண்டு அங்கே வந்து தனுர்மாச பூஜைக்கு போகிறா இல்லையா, அந்த சங்கு சத்தம் கேட்கலையா, சங்கோதர சத்தம் கேட்கலையா அப்படின்னு சொல்லலாம். தவத்தவர்னா இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் சொல்லி எழுப்பினார். இந்த மாதிரி என்ன அவளோட அடையாளம்லாம் சொல்லணும். ஏன்னா உறங்குபால் சொல்கிறா, நீங்கள் சொல்வதெல்லாம் அடையாளம் ஆகாது, ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா நீ சொல்வதெல்லாம் அடையாளம் கிடையாது, சும்மா ஏதோ என்ன ஐந்துக்கணுங்கிறதுக்கோசரம் இதெல்லாம் பல விதமான அடையாளங்கள்லாம் சொல்லலை. அதனால் ஆயர்பாடியில் எம்பெருமான் ஆராதனம் எப்போதும் நடக்கிறது, தனுர் மாத பூஜைக்கு போகிறான்னு சொல்கிற, சங்க ஊதுறாங்கிற, அதெல்லாம் அடையாளம் ஏற்றுக்க முடியும். என்ன பார்த்தா என்னென்னா ஆயர்பாடியில் பார்த்தா பெருமாளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் திருவாராதனம் நடந்துகிட்டே இருக்கு, மாராதனம் நடந்துருக்கு, பூஜைகள்லாம் நடந்துருக்கு. அதனால் உள்ளத்துக்குண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அறியன்ற பேரும். அதனால் யோகிகளும் முனிவர்களும் என்னை எப்போதும் சேவிக்கின்றனர், நாம சங்கீர்த்தனம் செய்கின்றனர் கண்ணன் சொல்லியிருக்கான், அன்றைக்கே சொல்லியிருக்கான். ஏன்னா அங்கே இருக்கிறவெல்லாம் பார்த்தா யோகிகள்லாம் முனிவர்கள்லாம் என்னென்னா எப்போதுமே என்ன சேவிச்சுட்டே இருக்கா. அதனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கா. அதனால கண்ணன் அன்னைக்கே சொல்லியிருக்கான். அதனால் நம்ம ஆயர்பாடியிலும் முனிவர்களும் யோகிகளும் உள்ளனர். அதனால் அப்படிப்பட்டவர்கள்லாம் எங்கே இருக்கான்னு கேட்டால் ஆயர்பாடியிலும் அவெல்லாம் இருக்கா, முனிவர்களும் இருக்கா, அதனால் யோகிகள்லாம் இருக்கா. அவர்கள் ஆராதனம் செய்கின்றபடியால் இந்த பிராதக்காலை குறிக்காது. அவள்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, திருவாராதனம் நடந்துகிட்டே இருக்குது, கோயிலில் பார்த்தா நிறையா நடந்துகிட்டே இருக்குது. நீ அந்த அடையாளம்னு சொன்னால் காலங்கார்த்தாலுங்கிறதுக்கு அடையாளம் ஒத்துக்க முடியாது, ஏன்னா பிராதக்காலையை குறிக்காதது. அதனால் 3 வேளைகளில் நம்ம ஆயர்பாடியில் தயிர் வெண்ணெய் கிடைவது இங்கு பிராத காலத்துக்கு அடையாளமாகுமா? பார்த்தா நம்மளோட காலங்காலத்தால் தயிர் கிடைக்கிறேன்னு சொல்லி தயிர்லாம் கிடையிறா, மத்திய நாள் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோன்னு அடையாளங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, சொல்ல இல்லையா, அதெல்லாம் நான் எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன்னா ஆயர்பாடியில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் தயிர் கிடைஞ்சுருக்கா, 3 வேளை தயிர் கிடைக்கல. அதனால் மத்தியானம் கூட இருக்கலாம் இல்லையா, சாயங்காலம் கூட இருக்கலாம் இல்லையா, பொழுது ராத்திரி கூட இருக்கலாம் இல்லையா. அதனால் தூங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் விடுன்னு சொல்லலாம், அடையாளமும் ஒத்துக்கொள்ளலாம். பிராதக்காலை எப்படி பொருந்தம்னு கேட்குறாளாம். அதனால் இதற்கு மேல் வெளியில் இருப்பவெல்லாம் என்ன சொல்லலாம், நாங்கள் சொல்வது உனக்கு பிரமாணமாக வேண்டாம், நான் சொல்வது நீ நம்ப வேண்டாம், போ, நீ சொல்வது பிரமாணமாகுமான்னு கேட்குறாளாம். நீ சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. என்ன அவளை பார்த்து உள்ள படத்து இருக்கிறவளை பார்த்து கேட்குறாளாம், நாங்கள் சொல்லதெல்லாம் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, நீ செய்கிறது ரொம்ப நியாயமா, பிரமாணமான நியாயமா, நீ மாத்திரம் சொல்ல செய்கிறியா, நீ என்ன சொல்ல, நீ சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. நாங்கள்லாம் என்னென்ன எங்களை முன்னம் எழுப்புவதாக சொன்னார். நம்மளாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், இந்த மீட்டிங்லாம் போட்டு நம்ம என்ன கிருஷ்ணானுபவம் பண்ணணும், அந்த பூஜைகள்லாம் பண்ணணும், காலங்காலத்தால் இருந்துக்கணும். ஒருத்தரா நீங்கள்லாம் சொன்னேன், நான் முன்னாடி வரேன் நான் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, காலங்காலத்தால் ஆளுக்கு ஒரு டெலிகேட் பண்ணுவோம் இல்லையா வேலையெல்லாம் செய்யறதுக்கு. நான் எல்லாம் சொல்லுவேன், நான் காலங்காலத்தால் வந்து இந்த வேலையை பார்க்குறேன் அந்த வேலையை பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள்லாம் என்ன சொன்னேன், எங்களை வந்து நீங்கள் எழுப்புவதாக சொல்லிட்டு இப்போ தூங்கின்னு. அதனால் ஒன்றே நாங்கள் எழுப்புவதாக வந்தோம், அதனால் நீ தூங்கின்னு இருக்க, ஒன்று எழுப்பத்துக்கோசரம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால் வாயால் சொல்பவர்னு காரியத்தில் காட்ட மாட்டாள். வாயால் சொல்வாளாம் பார்த்தா காரியத்தில் காட்ட மாட்டாள். ஆனால் வேலை முடிப்புன்னு வந்து வாயால் சொல்ல மாட்டாள், சொல்லுவோம் இல்லையா, வழக்கத்தை சொல்லுவோம். அதனால் யாரெல்லாம் வாயால் பேசிகிட்டே இருக்காளோ அவெல்லாம் காரியத்தில் காட்ட மாட்டாள், வாயால் பேசிகிட்டே இருப்பாள். அதனால் வாய்ச்சவிடால்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி. அதனால் வேலையெல்லாம் முடிப்புன்னு வேலையெல்லாம் செய்யக்கூடிய பார்த்தா வாயால் பேசாமல் பாட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் இங்கே சொல்ல. அதனால் கிருஷ்ணனின் சேர்க்கையால் உனக்கு இந்த தன்மை ஏற்பட்டதோ, அதனால் கிருஷ்ணனோட சேர்ந்துருக்கு, கிருஷ்ணானும் பண்ணிட்டு இருக்கு, அதனால் உனக்கு இந்த தன்மை ஏற்பட்டதா. அதனால் வெண்ணெய் திருடி நான் திருடுதேன் என்பான் இல்லையா, அதனால் அகப்படவும் மாட்டான். அதனால் வெண்ணெயெல்லாம் திருடுவான், அவன் நான் இல்லை என்பான் இல்லையா, அகப்படவும் மாட்டான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனோட சேர்க்கிறதுனால நீ தூங்கின்னு இருக்கு, தாமச குணமாக தூங்கின்னு இருக்கு. இதனால் அடையாளம் நான் சொல்ல அடையாளங்கள்லாம் சொல்லலாம், ஒத்துக்க மாட்டேங்கிறேன், இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ஏதோ சால் சாவெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதனால் எழுந்துடா,
அப்போ எழுந்துறான்னா சீக்கிரம் எழுந்து பூஜை நடத்த ஏற்பாடுகளை செய். போகிறோம் நீ சொன்னதெல்லாம் போகிறோம், சும்மாவது எங்களை வந்து நாங்கள் சொல்லதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம், ஒன்னொன்றுக்கும் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கு, அப்படியெல்லாம் தூங்காமல் எழுந்துக்கோ. எழுந்துன்னு முதல்ல பார்த்தா முதல் பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா, அதனால் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீ தூங்குறதுங்கிறது. அந்த மாதிரி இங்கே வந்து ஊரில் இருக்கிற வாழ் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள்லாம் வந்து கூட்டுன்னு இருக்கோம். அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போக போகிறது. எழுந்துக்கோ, சீக்கிரமாக எழுந்து பூஜையெல்லாம் நடத்தணும், விரதங்கள்லாம் பண்ணணும், வா எழுந்துவான்னு சொல்லி கூப்பிடலாம். நாங்கள்லாம் வாசலில் வந்து அதனால் வருவான் என்று காத்திருக்கிறார், அதனால் நம்ம அடைய எப்பொழுது வருவான் என்று காத்திருக்கிறாள் என்று சொல்லி கூப்பிடலாம். அதனால் சத்துவகுணம் மேலெழுந்து வருவதற்கு காலம் இல்லை. சத்துவகுணம் வந்து எழுவதற்கு காலம்லாம் கிடையாது. இந்த காலத்தில் நீ தூங்கினாய், பகல் வேளையும் உன் மனம் எப்படி எம்பெருமானிடத்தில் செல்லும். சத்துவகுணம் இருக்கக்கூடிய காலம் கேட்டால் காலங்காலத்தால் எழுந்துக்கிறது நிறையா பேர் சொல்லுவாள். பஞ்ச உஷற்காலத்தில் ஏழை மார்னிங்கில் எழுந்துட்டா அந்த இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள்லாம் பார்த்தா சத்துவகுணமாக இருக்கும், சாத்வீகமாக இருக்கும். அதனால நமக்கு உடம்புக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர் ஏழை மார்னிங் எழுந்துக்கிறத பற்றி நிறையா பேர் டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இப்போ பார்க்குறோம். அது அந்த காலத்தில் ஆண்டாள் காலத்தில் அவளாம் ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் பார்த்தா பெரியவாள்லாம் பார்த்தா காலங்காலத்தால் சீக்கிரமாக ஏழை மார்னிங் எழுந்துடுவா. இப்போ வில்லேஜ்லலாம் பார்க்கணுன்னு பார்த்தா வில்லேஜில் பார்த்தா 5 மணிக்கு எல்லோரும் எழுந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்து எல்லாம் காய்கறியெல்லாம் தூக்கின்னு போகிற வழக்கம் கிராமத்தில் பார்ப்போம். அதனால அவள்லாம் பார்த்தா காலங்காலத்தால் எழுந்துப்பா. நிறையா பார்த்தா இன்னைக்கு கூட பார்த்தா வில்லேஜில் பார்த்தா டீ கடையெல்லாம் காலம்புல திறந்துருப்பான், ரோட்டில் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பஸ் பார்த்தா 4 மணிக்கும்பா. அதனால் எல்லாரும் பார்த்தா காலங்காலத்தால் எழுந்துட்டு என்ன பண்ணுவான்னா அப்படி சத்துவகுணம் நிறைந்திருக்கும். அதனால சத்துவகுணங்கள்லாம் இருக்கக்கூடிய காலம் எதுன்னு கேட்டால் ஏழிமானே. சில பேர் பார்த்தா எல்லாம் காலங்காலத்தால் என்ன எழுந்துக்கிற வழக்கம்லாம் இருக்குது நிறைய பேருக்கு. எழுந்து காலங்காலத்தால் கோயிலுக்கெல்லாம் போவா, 3 மணிக்கெலாம் எழுந்துப்பா. 3 மணிக்கு எழுந்துன்னு பார்த்தா அவளுக்கு ரொட்டீன் ஆகிடுது. ஏன்னா ராத்திரி சீக்கிரம் படுத்துடுவா. அதனால் காலங்காலத்தால் எழுந்துக்கணுன்னா அந்த ரொட்டீன் அந்த சைக்கிள் வரணும். ராத்திரி வந்து சீக்கிரமாக சாப்பிட்றது அந்த ரொட்டீன் வந்துட்டே இருந்தால் தான் நடக்கும். ராத்திரி லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக வருது, லேட்டாக தூங்குறது, அதெல்லாம் வந்து அந்த சைக்கிள் காலமாக எழுந்துக்க முடியாது, தாமச குணமாக இருக்குது. அதனால் சத்துவகுணம் இருக்கக்கூடிய காலம் எதுன்னு கேட்டால் ஏர்லி மார்னிங் டைம் தான் சத்துவகுணம் உள்ளது. அதனால் இந்த காலத்தில் நீ தூங்கினேன்னா பகல் வேளையில் பார்த்தா நீ எப்படி எழுந்துக்க முடியும்? உன்னோட மனம் எம்பெருமான்ட்டு பெருமாள்கிட்ட எப்படி லைக்கு மேர்ந்துக்கும் சொல்லி கூப்பிட்றான். எழுந்துராய் நானாதாய் நாவுடையாய். நான்னா சரசரப்பு, சரசரப்புன்னா சுறுசுறுப்பு இல்லாத உன்னுடைய தன்மை. அதனால் சுறுசுறுப்பு இல்லாத உன்னுடைய தன்மையை பார்த்தா அதுக்கு அடையாளம் என்ன சொல்லலாம்னு கேட்டா சுனையில் பூஷணிக்காயம் காய்க்காது போல் உள்ளது. சுனையில் பூஷணிக்காயெல்லாம் இருக்குன்னு கேட்டால் அப்படி இருக்கும்போது நானாதானாவுடையன்னா அப்போ சுறுசுறுப்புன்னா அப்படி பூஷணிக்காயம் காய்க்காது போல் உள்ளது உன்னோட நடவடிக்கை. அதனால் அந்த தன்மையும் வந்து விடுமோ. அப்படி காய்க்காத பூஷணிக்காய் வந்து காய்க்காமல் இருக்கக்கூடியது. சில பூஷணிக்காயெல்லாம் காய்க்காது, கொடி மாத்திரம் பழந்துட்டே போகும். அதனால் அந்த தன்மை உனக்கு வந்து விடுமோ. அதனால் நானாதா நாவுடையான்னா இவ்வாறு வெளியில் இருக்கும் பெண்கள் சொன்னது உள்ள இருப்பவளுக்கு கோபம் வந்துடுது. படுத்துன்னு இருக்கால சொல்லிகிட்டே இருக்கா, சொல்லிகிட்டே இருக்கா. உள்ள படுத்துன்னு இருக்கிறவளை பார்த்து சொல்லிகிட்டே இருந்தால் வெளியில் இருக்கிறவளுக்கு தெரியாது, அவள் என்ன எந்த ஸ்டேஜில் இருக்கான்னு தெரியாது. ஆனால் அவளுக்கு உள்ள படுத்துன்னு இருக்கிறவளை பார்த்தா கோபம் வந்துடுது அவளுக்கு. என் வீட்டு வாசலில் வந்து என்னையே நிந்திக்கிறா, அதனால் நீங்களாம் போயிட்டு வாங்க. எங்கள் வீட்டு வாசல்லே வந்திருக்கு, வந்தது மாத்திரம் இல்லாமல் எழுப்பது இல்லாமல் என்னை நிந்திக்கிறேள் வேறு, என்ன பல விதமாக என்னெல்லாம் சொல்கிறேள், திட்டுறேள். அதனால் அப்படிலாம் இங்கே வந்திருக்கிறது உங்களுக்கு வேலையில் நீங்களாம் போங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள்லாம் செல்லலான்னா இங்கே உங்களுக்குலாம் வேலை இல்லை, நீங்களாம் போயிட்டு வாங்க. இங்கே சாதாரணமாக என்னை எழுப்பத்துக்கு வந்துட்டு இங்கெல்லாம் நிந்திக்கிறேளே, என்னை பார்த்து திட்டுறேளே, பல விதமான வார்த்தைகள்லாம் பேசுகிறேளே, அதனால் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, செல்லலாம்ட்டாலாம். அதனால் அவள் வெளியில் இருக்கிறவ சொல்லலாம், அப்படிலாம் நினச்சிக்காத. ஐயோ நீ நாவுடையவள்னா நாக்கை உடையவள். எப்படி நாக்கை உடையவள்னா பாட்டு பாடு. அவளை பார்த்து சொல்லலாம், பாட்டு பாடுவதில் மிக திறமை பெற்றவள், நீ ரொம்ப நல்ல பாட்டுக்காரி. உன்னோட சங்கீதத்தை பார்த்தா அப்படியே ஏன்னா நான் உன்னை சொல்லதுக்கு காரணம் கேட்டால் நாவுடையான்னு நம்மளை உன்னை திட்டுறதுக்கோசரம் சொல்லலை. அப்படிப்பட்ட நாவுடையவள் நீ. அதனால் எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவேன். உன்னோட குரல் பார்த்தா இனிமையாக இருக்கும், குரல் போல குயில் போல இருக்கும். அதனால் மிகவும் திறமை பெற்றவள் நீ, அப்படிப்பட்டவள் நீ. அதனால் உன்னை போய் நாங்கள் சொல்லுவோமா. அதனால் வாக்கில் மாதுரியம் உள்ளவள் என்று வந்தோம். வாக்கில் நீ பேசுகிற பேச்சை பார்த்தாலே ஒரு மாதுரியமாக இருக்கும், ஒரு இனிமையாக இருக்கும். மாதுரியம்னா ஒரு இனிமை, அப்படி மாதுரியமாக இருக்கும். பார்த்தா சொல்ல இனிக்குது இடலாம் சொல்லுவாள் இல்லையா. அதனால் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தா அப்படி மாதுரியமாக இருக்கும். அப்படி அதனால் வந்தோம். உனது மதுரமான பேச்சை கேட்டு கிருஷ்ணன் சுவாதீனமாக உன்னோட பேச்சில் மயங்கிட்டான் கிருஷ்ணன். உன்னோட பேச்சை பார்த்தே கிருஷ்ணன் மயங்குவான். அப்படிப்பட்ட நாவுடையவள் நீ. அதனால் அந்த கண்ணனை கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடையலாம் என்றோம். அதனால் உன்னோட கிருஷ்ணன் இருக்கான், நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வந்தோம். அப்படிப்பட்ட நீ வாக்குடையவள். அதனால்
நாவுடையவள், நீ நல்லா இனிமையாக பாடக்கூடியவள், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஷ்டியில் எல்லாரும் ஒருத்தர் நன்னா பாடினா இன்னும் கொஞ்சம் நன்னா பாடுறவா இருந்தால் அந்த அந்த கோஷ்டி நன்னா அப்படி கம்பீரமாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து போய் தான் அனுபவிக்கணுங்கிறதுக்கோசரம் உன்னை கூப்பிட்றமே தவிர நீ தனியாக அனுபவிச்சுருக்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் உன்னை எழுப்பின்னு இருக்கேன். நீ ஏந்து வெளியில் வரல, முதல்ல கதவை திறந்துன்னு வந்திருந்தேன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டோம் இல்லையா? அதனால எங்களுக்கு தெரியல நீ இன்னும் தூங்குறியோன்னு நினச்சிட்டு உன்னை உரத்த குரலில் பலவிதமாக சொல்லி பார்க்குறோம், ஏந்துன்னு வரலையே. அதனால நீ அப்படிப்பட்ட நாவுடையா, நீ அப்படியெல்லாம் நினச்சிக்காத, எங்களெல்லாம் தப்பாக நினச்சிக்காத, உன்னை திட்டுறதுக்கோசரம் நாங்கள் வரல, நீங்கள் கிருஷ்ணானுபவம் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்திருக்கோம் சொல்லி எழுப்புறாளாம். அதனால நாவுடையாய் நானாதா நாவுடையாய். அப்புறம் சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவா. விசேஷங்கள்லாம் பார்க்கலாம் இங்கே, பெருமாளோட அனுபவங்கள்லாம். அவனோட என்ன அப்படிப்பட்ட குணநலங்கள்லாம் யாருன்னு கேட்டால் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானும். பங்கைய கண்ணன் எப்படி இருப்பான்னு கேட்டால் சங்கொடு சக்கரம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆழ்வார்கள் அனுபவம் ஏகப்பட்ட அனுபவம். அதனால சங்கையும் சக்கரத்தையும் திருவாழியும் சங்கொடுன்னு சங்கு சக்கரம், திருவாழியம் ஸ்ரீபாஞ்சி சந்நித்தியம் ஏந்தி அந்த ஸ்பர்சத்தாலே வளர்ந்த திருக்கைகளை உடையவள் தடக்கையன். அப்படிலாம் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், அப்படிப்பட்டவன் அவன். அவனது சங்கமும் சக்கரமும் இவளை அனுபவிப்புகளை பிச்சை, அதனால ஒரு பைத்தியமாக்குமாம். அதனால அந்த சங்கோடு சக்கரத்தோடு இருக்கிறவாளை பார்த்து, அந்த பெருமாளை பார்த்தோடனே சேவிச்சுன்னு இருந்தோடனே அது யாரெல்லாம் அனுபவிக்கிறாளோ அப்படி அவளை பார்த்தோடனே அவளுக்கு ஒரு ஒரு பிச்சேஷம் செய்யணும்னா ஒரு பைத்தியமாக்கும் சொல்லுவோம் இல்லையா? அதனால ஒருத்தரை பார்த்தா அப்படி பைத்தியமா அலைவா இல்லையா? அதனால பெருமாளை பார்த்து அப்படி சங்கோட சக்கரத்தோடு இருக்கும் பெருமாளை பார்த்தோடனே அப்படி ஒரு பைத்தியக்காரம் அலையிற மாதிரி இப்போ பின்னாடியே போயின்னு இருப்பாளாம். அதனால அப்படிப்பட்ட சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கோடு சக்கரம். அப்புறம் சங்கு சக்கரங்கள்னா எம்பெருமானுக்கு ஆயுதங்களாகவும் அமைகிறது. சங்கு சக்கரங்கள்ல பார்த்தா பாஞ்சஜன்யம் சக்கரம், சக்கரம் வந்து பெருமாளுக்கு ஆயுதங்கள், ஆபரணங்களாகவும் அமைகிறது சொல்லுவோம் இல்லையா? அதனால முதல்ல பார்த்தோம் அப்படி ஆபரணங்களாகவும் இருக்கு. அப்படி சங்கும் சக்கரம் இருக்கத்தான் பெருமாளுக்கு ஒரு பெரிய ஆபரணம் மாதிரி அப்படி ஜொலிக்கிறாள். வெறும் 2 கைகள் இல்லாமல் அடுத்த 2 கைகள் அப்படி சங்கு சக்கரத்தோடு இருக்காராம். அதனால பஞ்சாயத்து சோஸ்திரத்துக்குள்ள சுரத் விஷாம் பிராண விநாச விஷ்ணு சொல்லுவோம் இல்லையா? அதனால அப்படி பஞ்சாயத்து சோஸ்திரத்தில் விசேஷமா அதனால நிறைய இடத்துல அனுபவிக்கிறார். அதனால குலசேகர் பெருமாள், குலசேகர் ஆழ்வார் என்ன பண்றாராம், முகுந்த மாலையில சோஸ்திரத்தை சொல்லார். சரசி ஜனேனே சசங்க சக்கரே அப்படின்னு சொல்லால அந்த சோஸ்திரத்துல. அதனால ஆண்டாளும் பார்த்தா, அதனால ஆண்டாள் நிறைய இடத்துல அனுபவிக்கிறார். அதனால அவதார காலத்தில் சங்கு சக்கரத்துடன் அவதரித்தான் சதுர்புஜன். அதனால தேவகி வீட்டிலே பிறக்கும்போது தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சொல்லார் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட தேவகி வயிற்றிலே பிறக்கும் போது அவதார காலத்திலே கண்ணன் பிறக்கும்போது காராகிரகத்தில் பிறந்தான். பிறக்கும்போதே பார்த்தோம், பாகவதத்தில் பார்த்தோம், விசேஷமாக அங்கே அனுபவிக்கிறார் சுகாச்சாரியார். சுகபிரம்மம் அனுபவிக்கும் போது அப்போ ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்றார். எப்படி அவன் பிறந்தான்ங்கிறதுக்கு அவதாரத்த காலத்தில் என்னெல்லாம் நடந்து ரொம்ப விசேஷம் பாகவதத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் போய் எடுத்துட்டோன்னே அதுக்கே வந்து 4 நாள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவனோட அவதாரம் அப்படி இருந்ததான். அப்படி அவதாரம் இருக்கும்போது அவன் எப்படி அவதாரம் பண்ணான்னா சங்கு சக்கரத்தோடு அவதாரம் பண்ணானான். அதனால அவதரித்தான் சதுர்புஜம். அதனால தேக வயிற்றிலே பிறக்கும்போது தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அதனால சதுர்புஜத்தோட பிறந்தான் அவன், அப்படி பிறந்தான். அதனால பாரத போரனில் சங்காத்மனம் பண்ணினான். அதனால பாரத போர்ல சங்கெல்லாம் ஊதினான் இல்லையா? சங்கு ஊதினான். அதனால பீஷ்மாச்சாரியனுடன் அர்ஜுனன் போர் செய்ய வரும்போது யானையால் கொல்ல சிங்கம் வருவது போல் என்னன்னா அங்க வந்து பீஷ்மாச்சாரியன் அர்ஜுன் 2 பேருக்கும் சண்டையெல்லாம் நடக்கிறது. அப்போ யானையை கொல்ல சிங்கம் வருவது, ஒரு யானையை கொல்லத்துக்கு சிங்கம் எப்படி வருமோ அப்படி என்ன பண்ணானா சங்கு சக்கரங்களை தரித்து பூமி அதிரும்படி நடந்து வந்தானாம். அதனால அப்படி அவன் வரும்போது பார்த்தா அப்படி இருந்ததான். ஒரு அடையாளத்துக்கு என்ன சொல்லானா ஒரு யானை கொல்லத்துக்கு ஒரு சிங்கம் எப்படி பாஞ்சின்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி வருவது போல் சங்கு சக்கரங்கள்லாம் ஏந்திண்டு அதனால பூமி அதிரும்படி அவன் நடக்கும்போது பூமி அதிர்ந்ததாம், அப்படி நடந்து வந்தானாம். அப்புறம் ஜெயத்ரதன் வதத்தில் சக்கரத்தாலே சூரியனை மறைத்தான். அதனால பாரதத்தில் பார்க்குறோம். அதனால ஆழிகொண்டு மறைத்தான்ங்கிறதுக்கு ஆழ்வார் பாத்திரத்தை நிறையா பார்க்குறோம். அதனால ஜெயத்ரதன் வதத்தில் சக்கரத்தாலே சூரியனை மறைத்தான். அது மகாபாரத கதை அது. அப்புறம் பரீட்சித் மகாராஜன் கர்ப்பத்தில் இருக்கும்போது அஸ்வத்தாமன் மூலமாக ஏற்பட்ட துயரை நீக்கி அவன் என்ன பண்ணான், தாயின் வயிற்றிலே சக்கராயுதத்தின் சென்று அஸ்திரங்களை அறுத்தான். அதனால பண்ணான் போய். அதனால தாயோட வயத்தில் இருக்கிற போய் கேட்குற இல்லையா அந்த கதையெல்லாம் நிறைய, அந்த கதைகள்லாம் போனோன்னா நமக்கு நிறையா டைம் ஆகும். ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன்.
அதனால தேவகியின பரீட்சித்து மகாராஜன் கர்ப்பத்தில் இருக்கும்போது அதனால் அஸ்வத்தாமன் மூலமாக ஏற்பட்ட துயரை அதனால் அஸ்வத்தாமன் கொண்டான் இல்லையா, அதனால் அந்த துயரை நீக்க அவன் தன் வயிற்றிலே சக்கராயுதத்தால் சேர்ந்து அஸ்திரங்களை அறுத்தானாம். அப்படிப்பட்ட சக்கராயுதத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம். சக்கரத்துக்கு அவ்வளோ மகிமை. தேவகி முன்பிறவியில் சங்கு சக்கர கதாபாணியாகவும் பீதாம்பரதாரியாகவும் செந்தாமரை கண்ணனாகவும் என்ன கேட்குறாள். முன்பிறவியில் தேவகி கேட்டுன்றது அதுதான். ஏன்னா தேவகிக்கு இந்த 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 பிறவியில் கண்ணன் பிறந்ததற்கு காரணம் என்னென்னா அப்படி அவதாரத்தோடு வந்து பிறந்தான்னா தேவகி வந்து முன்பிறவியில் கேட்குறான். அதனால் நீ எப்படி வரணும்னு கேட்டால் எனக்கு அடுத்த பிறவியில் சங்கு சக்கர கதாபாணியாகவும் பீதாம்பரதாரியாகவும் செந்தாமரை கண்ணனாகவும் நீ எவ்வாறாகவே எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். அதனால் பிறக்கும்போது அவள் கேட்டுன்றதுனால தான். ஏன்னா சும்மா சாதாரணமாக வந்து என்ன சொன்னோன்னே சொல்லாமல் வந்து திடீர்லாம் அப்படியெல்லாம் வரமாட்டேன். தேவகிக்கு மாத்திரம் அந்த மாதிரி வரணும். அதனால் முன்பிறவியில் கேட்டுண்டா இந்த மாதிரிலாம் வரணும்னு கேட்டோன்னா அதே மாதிரி வந்தானா எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் கேட்டுன்றதுனால என்று வேண்டிக் கொண்டதுனால தேவகி வயிற்றிலே பிறக்கும்போது அப்படி பிறந்தானாம் அதனால் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவன் வந்தான். சீமாலிகங்கிற ஃப்ரெண்டு அவனை என்ன பண்ணான், சக்கராயுதத்தால் வதைத்தான். முன்னே பார்த்த முதல் பாசுரத்தில் அப்படி அவன் வந்து எல்லாம் கத்துண்டு அவன் வந்து சக்கராயுதத்தால் வதைத்தான். அப்புறம் ராமாவதாரத்தில் பார்த்தா ராமன் வந்து ஸ்ரீராமன் வந்து சங்கச்சக்கர கதாபாணியாக பிறந்தான். அதனால் பார்த்தோம். அதனால் நிறையா ராமாவதாரத்திலும் நிறையா விசேஷமாக அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அதனால் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். அதனால் பார்க்குறோம் இல்லையா, சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அதனால் பிரம்மா என்ன பண்ணுறான், இன்னும் சில 1-2 கதைகளை பார்த்துட்டு போகலாம். பிரம்மா என்ன பண்ணுறான், கன்றுகளை அபகரிக்கும் போது கண்ணன் கன்றுகள் கோபர்கள் வேஷம் தரித்து பிரம்மாவுக்கு சேவை கொடுத்தான். அதனால் பார்த்தா அந்த இருக்கிற கன்றுகள்லாம் பார்த்தா அங்கே கோபர்கள்லாம் வேஷம் தரித்து பிரம்மாவுக்கு சேவை கொடுத்தான். அதனால் என்ன பண்ணான், வசவர்னா கன்றுகள் கோபர்கள் அனைவருமே எப்படி இருக்காள்னு கேட்டால் சங்கு சக்கர கதாபாணியாக இருக்காளாம். அதனால் பிரம்மாவுக்கு பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது கிருஷ்ணன் வந்து எப்படி இருக்கான்னு கேட்டால் தான் மாறிட்டான் இல்லையா. அதனால் பிரம்மா மறைச்சி வச்சான், கன்றுகள்லாம் மறைச்சி வச்சான். அதனால் பிரம்மலோகத்தை கழிச்சுன்னு போயிட்டான். அங்கே வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள்லாம் எதுவும் காணலை. அதனால் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் திரும்பி தான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த கன்றுகளாகவும் மாறினான். அதனால் மாடுகளாகவும் மாறினதுனால அவன் சங்கு சக்கர கதாபாணி இல்லையா. அதனால் பிரம்மாவுக்கு பார்க்கும்போது சேவிக்கும்போது பார்த்தா கிருஷ்ணனை பார்க்கும்போது அந்த கன்றுகளும் பார்த்தாலும் சரி அந்த மாடுகளை பார்த்தாலும் சரி எப்படி இருக்குன்னு கேட்டால் சங்கு சக்கர கதாபாணியாக. ஏன்னா அது வந்து சாதாரணமாக இல்லை, அது யார் அந்த மாதிரி மாறி இருக்கான்னு கிருஷ்ணன் மாறி இருக்கான், கண்ணன் மாறி இருக்கான். சங்கு சக்கர கதாபாணியாக அவன் மாறி இருந்ததுனால அந்த மாதிரி சேவை சாதிக்கிறானாம் பிரம்மாவுக்கு. அப்படிப்பட்டவன் அவன். அதனால் ராமாவதாரத்தில் ராமன் வந்து சங்கு சக்கர கதாபாணியாக பிறந்தான். ஏன்னா சங்கு சக்கர கதா பத்மமா வனமாலா விராதி ஸ்ரீவத்சஹாரா கேயூர நூபரதி விபூஷிதி சோஸ்திரங்கள்லாம் அதனால் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறா இல்லையா. அப்படி அவன் ராமாவதாரத்தில் ஸ்ரீராமனும் சங்கு சக்கர கதாபாணியாக பிறந்தான். கம்பராமாயணத்தில் பார்க்கும்போது ஹனுமான் ராமபிரானை சங்கு சக்கர கதாபாணியாகவே தரிசித்தானாம். அதனால் கம்ப நாட்டாழ்வான்னு சொல்லும்போது ராமாயணத்தில் ஹனுமான் வந்து ராமபிரானை பார்க்கும்போது முதல்ல தரிசனம் செய்யும்போது பார்த்தா எப்படின்னு பார்த்தா அந்த ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சான். ஆஞ்சநேயருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டால் சங்கு சக்கர கதாபாணியாகவே காட்சி அளித்தனால் அப்படி தரிசித்தானாம். அதனால் சங்கு சக்கர குறிகள் தடக்கையன் என்பது அந்த பாசுரம். அந்த பாசுரத்தை சொல்லும்போது சங்கு சக்கர குறிகள் தடக்கையன், அப்படி குறிகளோடு இருக்கக்கூடிய அந்த தடக்கையனை இவன் வந்து தரிசித்தானாம். அதனால் விசேஷமாக பெரியாழ்வாரம் பார்த்தா நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒலி சார்ங்கம் அப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதனால் சங்கு சக்கர கதாபாணியாக இருக்கக்கூடிய நம்பெருமான். அதனால் கீதையில் பார்த்தா இன்னொரு விசேஷத்தை பார்த்து சொல்லிட்டு போகலாம். கீதையில் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டின பிறகு அங்கே அர்ஜுனன் வந்து கண்ணனை துதித்து முன்போல 4 கைகளுடன் சேவை சாதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானாம். அதனால் கீதோபதேசம்லாம் ஆனோடனே அர்ஜுனன் வந்து கண்ணனை போற்றினான். இதனால் கண்ணனை போற்றி என்ன கேட்டால் முன்போலவே 4 கைகளுடன் சேவை சாதிக்க வேண்டும், எனக்கு வந்து சேவை சாதிக்கணும் அர்ஜுனன் கேட்டுண்டானாம். அதனால் அப்படி சேவை சாதிச்சானாம். அதனால் பங்கைய கண்ணன் எம்பெருமான் வராக அவதாரமாக அவதரித்த போதிலும் செந்தாமரை கண்ணனாக அவதரித்தான். என்ன வராக அவதாரம் எடுத்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா வராக அவதாரம் என்ன, அந்த அவதாரத்தில் பன்றி உருவமாக இருக்கான் இல்லையா. அதனால் முனிவர்கள் பலர் வந்து வராகம் செல்லும் போது கண்ணழகை பார்த்து இவன் பகவான் என்று நிச்சயித்தார்கள். வராகம் போயின்னு இருக்கு இல்லையா. அதனால் அவன் முனிவர்களுக்கு தான் தெரியும் இவன் யாருன்னு அவளுக்கெல்லாம் தெரியும். அப்படி அந்த வராக அவதாரம் போயிட்டு இருக்கும்போது பெருமாளோட கண்ணழகை பார்த்தாலாம். அந்த வராகத்திற்கு உள்ள கண்ணழகை பார்த்தோன்னே இது சாதாரண வராகம் இல்லை, தெரியும் இல்லையா. அந்த கொக்குகள்லாம் அசுரர்கள்லாம் அந்த வேஷம் போட்டுன்னு வரும்போது கண்ணன் கண்டுபிடிச்சாலே கிருஷ்ணன் கண்டுபிடிச்சான் இது சாதாரண கொக்கு இல்லை, அதனால் அசுரர்களாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி
அந்த பூதனை வரும்போது பார்த்தா அவனுக்கு தெரியும். அதனால சாதாரண பெண்மணி இல்லை, அசுர வேஷம்லாம் போட்டுன்னு வந்திருக்காளே, அதனால சாதாரணவா இல்லை. அவன் கண்டுபிடிக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த வாழலாம் என்ன பண்ண முனிவர்கள்லாம் பார்த்தா அந்த வராக அவதாரத்தும் போது வராகம் போகும் இல்லையா, அதை பார்த்து கண்ணழகை பார்த்தோடனே இவன் பகவான் என்று நிச்சயித்தார்களாம். அதனால ராமஹா கமலபத்ராட்சகா அம்புஜேக்ஷணம். அதனால கண்ணை பற்றி நிறைய இடத்துல சொல்லலாம். அதனால கண்ணம் கமலம் கமலமே கைத்தலமும் கைவண்ணம் தாமரைவாய் கண்ணிமயம் அகுதே என்று வர்ணிக்கிறார். அதனால கம்பீர அம்பஸ்தம்பூத, அதனால கரியவாகி புடை பறந்து மிளந்து செவ்வரி ஓடி அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவன் எம்பெருமான். அதை பற்றி நிறைய வர்ணனை பண்ணிட்டு போகிறாங்க. கண் அழகை பற்றி சொல்லிகிட்டே போகிறார்கள் ஆழ்வார்கள். அப்படி விசேஷமாக புண்டரீக விசாலாட்சோ சொல்கிறார் இல்லையா, அதனால் அப்படிப்பட்ட புண்டரீக விசாலமான விசாலாட்சோன்னு கண்ணு அப்படி புண்டரீகம் போல அப்படி. அதனால தாமரை கண்களோ தாமரை கண்ணனோ சொல்லுவோம் இல்லையா, அதனால பங்கைய கண்ணனன்கோ பவளச் செவ்வாகினன்கோ. அதனால அந்த பாசுரத்தில் அனுபவிக்கும் போது அதனால சங்கு சக்கரங்கள் என்கோ சாதி மாணிக்கத்தையே சொல்றாரு இல்லையா, சங்கு சக்கரங்கள் என்கோ சாதி மாணிக்கத்தையே. அப்படிப்பட்ட புண்டரீக விசாலாக்கன் திருக்கண்களை உடையவன். அதனால வராக அவதாரத்தும் போது பார்த்தா முனிவர்களுக்கும் அந்த கண்ணை பார்த்து தெரிஞ்சின்றாலாம் இவன் சாதாரண வராகம் கிடையாது, அதனால இது பகவான் தான் போயின்னு இருக்கான் என்று நிச்சயம் பண்ணலாம். அதெல்லாம் என்று கண்ணழகில் ஈடுபட்டவர்கள் பேசுகின்றார்கள். அதனால சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவாய். பங்கைய கண்ணானை பாடேல்னு அவனை பாடணும். அதனால இந்த பாட்டில் பார்த்தா பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் புண்டரீக விசாலாட்சம் பங்கைய கண்ணன் அப்படிப்பட்டவன். அதனால நிறைய பார்த்தோம். அதனால சங்கு சக்கரம் என்று தடக்கையன் அப்படிப்பட்ட சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்றே தளரும். அதனால அப்படி பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் கண்ணன் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை பாடணும். அதுக்கோசம் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நோன்பு நோற்பதாக நம்ம எல்லாம் ரெடியாக காத்துருக்கோம். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை பாடணுங்கிறதுக்கோசரம் வந்திருக்கும் போது நீ மாத்திரம் தூங்கின்னு இருக்கு, கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கு, அதனால எழுந்திருக்கும் சொல்லி கூப்பிடலாம். இந்த பாசுரத்தை சுவாபதேசத்தை பார்த்து மேலே போகலாம். இந்த பாட்டில் பார்த்தா பக்தி யோகம். அதனால பக்தர்களின் சேர்க்கை இவர்களை பற்றி பேசப்படுகிறது. பக்தர்களோட சேர்க்கையெல்லாம் பற்றி இந்த பாசுரத்தில் பேசுகிறாளாம். அதனால உலக மக்கள் வசிப்பதற்கு சொந்த வீட்டை எதிர்பார்க்கிறார்கள். சாதாரணமாக நம்ம ஏதோ வாடகை வீட்டில் இருந்தால் ஏதோ ஒரு குறைச்சல் நினச்சிக்கணும் இல்லையா. அதனால் எல்லாருக்கும் உனக்கு என்ன சாதாரணமாக ஒரு பெண் கொடுக்கணும்னு கேட்டால் கூட அங்கே பெண்ணை பெற்றவாள்லாம் வாரத்தில் கேட்குறா இல்லையா, உன் பையனுக்கு சொந்த வீடு இருக்கா, ஃப்ளாட் இருக்கா, எத்தனை பில்டிங் இருக்குது, எத்தனை ஃப்ளாட் இருக்குது, எல்லாம் விசாரிக்கிறா இல்லையா. அதனால் சொந்த வீடு இருந்தால் வசிப்பதற்கு எதிர்பார்க்கின்றார்கள். அதனால் வாடகை வீட்டை விரும்புவதில்லை. வாடகை வீட்டுங்கிறது கொஞ்சம் தரக்குறைவு. கடன் வாங்கியாவது சொந்த வீடு கட்டும் மக்கள் இருக்கிறார்கள் இந்த காலத்தில். அதுதான். அதனால் சொந்த வீடு வாங்கணுன்னா வாங்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்தா ரோட்டில் பார்த்தா காரெல்லாம் போயின்னு இருக்கு. முன்னெல்லாம் அந்த கார் ஒரு வில்லேஜில் பார்த்தா ஒரு இடத்துல பார்த்தா ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அவாரில் கார் வச்சுருக்காலே பெரிய பணக்காரெல்லாம்னு கேட்பாளாம். இப்போ கார் இல்லாத வீடே கிடையாது. ஏன்னா அப்போ இந்த மாதிரி நமக்கு நிறையா வசதிகள்லாம் வந்திருக்கு, கடன்கள்லாம் லோன்கள்லாம் கிடைக்கிறது. அந்த மாதிரி இங்கே கடன் வாங்கியாவது சொந்த வீடு கட்டும் மக்கள் நிறையா பேர் இருக்கான். அதனால் இப்படி வீடு கட்டுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டால், நம் உடல் வசிப்பதற்கு இவ்வாறு கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டில் உங்களுக்கு தானே நிம்மதி ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட வீட்டில் போய் என்னென்ன அப்படி போய் உட்காண்டோடனே அந்த வீட்டில் நமக்கு நிம்மதியெல்லாம் ஏற்படுகிறதா? அதனால் ஏற்படுறது இல்லையா? அதனால் அந்த வீட்டில் சொந்த வீட்டில் போய் உட்காண்டா நம்ம கட்டின வீடு கடன்லாம் வாங்கினா கூட பரவாயில்ல, ராத்திரிலாம் தூக்கம் இருந்து போகும், சில சமயம் இஎம்ஐலாம் கட்டணுமே, அதுக்கு ரெடி பண்ணணுமேங்கிறதுக்கெல்லாம் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீட்டில் போய் உட்காண்டோடனே வீட்டில் உடலுக்கு தானே நிம்மதி ஏற்படுகிறது. நம்ம உள்ளத்திற்கு பார்த்தா என்ன உடல் பார்த்தா நிம்மதியாக இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லுவாங்க. உடலில் வேறுபட்ட ஆத்மா வசிப்பதற்கு ஒரு இடம் உள்ளது. அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா வசிப்பதற்கு வேறு இடம் இந்த வீடு இல்லை. அதனால் இந்த கட்டின வீடு சொந்த வீடெல்லாம் கிடையாது. அதனால் எப்போதும் அழியாமல் இருக்கும் இடம் மோட்சம், அதுதான் வைகுண்ட லோகம். எப்போதும் அழியாமல் இருக்கக்கூடிய இடம் கேட்டால் அந்த ஆத்மா எங்கோ வசிக்கக்கூடிய இடம் கேட்டால் அதோட வீடு பார்த்தா ஸ்ரீவைகுண்டன் தான். அதனால் இரண்டு விபூதிக்கும் நாதனான எம்பெருமான் வசிக்கும் இடம் ஸ்ரீவைகுண்டன், அந்த பெருமாள் வசிக்கக்கூடிய இடம். அதனால தான் பரம் யூகம் சொல்லும் இல்லையா, பரமபதம் இல்லையா. பரமபதத்தில் பெருமாளோட நிலைகள்லாம் பார்க்கும்போது பரம்னா அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் அவன் இருக்கக்கூடிய இடம் காட்ட அந்த ஸ்ரீவைகுண்டம் சாஸ்வதமான அந்த இடத்தில் அழிவில்லாத ஆத்மா வசிப்பதற்கு ஒரு பாங்கான இடம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா வசிக்கக்கூடிய இடம் கேட்டால் அங்கே ஸ்ரீவைகுண்டம். அந்த இடத்துல பெருமாளோட சேர்ந்து இருப்பது தான் நமக்கு சாஸ்வதமான ஒரு இடம். அதனால் அழிவில்லாத ஆத்மா வசிப்பதற்கு ஒரு சாஸ்வதமான இடம் அந்த இடம். ஜீவாத்மான உங்களுக்கும் எங்களுக்கும் மோட்சம் என்னன்னு கேட்டால் வீடு.
அதற்கு புழக்கடை சம்சாரம். அதனால தான் அங்கே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியங்கிறதுக்கு இந்த விசேஷமாக அனுபவம் அங்கே. அதனால் அதுக்கு புழக்கடை சம்சாரம். அதில் உள்ள புழக்கடைக்கு வந்து என்னன்னு கேட்டால் அதெல்லாம் போக விடாமல் தடுக்கிறது என்ன, அந்த சம்சார பந்தம். அதில் உள்ள தோட்டம் நமது சரீரம், அதுக்குள்ளே இருக்க உங்கள் புழக்கடைன்னா அங்கே புழக்கடைங்கிறது சம்சாரம். அங்கே மோட்சம், அங்கே வந்து அங்கே தோட்டம்னா நமது சரீரம், நம்ம சரீரத்தை போக விடாமல் தடுக்கிறது என்னன்னு நம்மளோட பந்தங்கள்லாம். அதனால அப்படிப்பட்ட சம்சாரம் அந்த சரீரம் மரத்திற்கு ஒப்பானது. அந்த மரத்திற்கு அங்கே இருக்க உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல் மரத்திற்கு ஒப்பாக உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல் என்று சொல்லத்திற்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்மளை போக விடாமல் தடுக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சம்சார பந்தங்கள்லாம் நம்மளை போக விடாமல். அதனால் அந்த வீடெல்லாம் வாங்குகிறோம், கடன்லாம் வாங்குகிறோம், இஎம்ஐலாம் கட்டுறோம். அதெல்லாம் பண்ணி வீடு வாங்கி உட்காந்துருந்தா கூட நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய வீடுன்னு கேட்டால் அங்கே ஸ்ரீவைகுண்டம் பெருமாளோடு சேர்ந்து இருப்பது தான். அதனால் வெளிச்சம் கண்டு அலர்ந்திருக்கும் புஷ்பம், அதனால் வெளிச்சத்தை கண்டு மலர்ந்திருக்கும் புஷ்பம்னா செங்கல் நீர். அதனால் இருளை கண்டு அலர்ந்திருக்கும் புஷ்பம் ஆம்பல். அதனால் இருளை கண்டு அலர்ந்திருக்கும் பார்த்தா இருக்கக்கூடிய புஷ்பத்தை பார்த்தா ஆம்பல். இதன் மூலம் சத்துவகுணத்தால் ஞானம் பெற்று மலர்ந்திருக்கும் புஷ்பங்கள். அதனால் சத்துவகுணத்தினால அந்த ஞானம் பெற்றிருக்காம் அந்த அப்படிப்பட்ட புஷ்பங்கள்லாம். அதனால் அப்படிப்பட்ட ஆம்பல்வாய் கும்பினகான்னு சொல்ல இல்லையா. அதனால் ஆத்ம குணங்கள் காமம் குரோதம் முதலிய துர்குணங்கள் அஜ்ஞானம் இருளால் ஏற்படக்கூடியவை. இதனாலாம் பார்த்தா இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய குணங்கள்லாம் பார்த்தா ஆத்ம குணங்கள். சத்துவகுணங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கேட்டால் நமக்கு இருக்கக்கூடிய காமம் குரோதம் முதலிய துர்குணங்கள் அஜ்ஞானம் இருளால் ஏற்படக்கூடியவை. இப்படி இருவகை புஷ்பங்களாக எம்பெருமான எறுவதற்கு ஆத்ம குணங்களால் புஷ்பங்கள் மலர்ந்துவிடும். நம்மளோட ஆத்ம குணங்களால் சத்துவகுணம் இருந்ததுன்னா எம்பெருமான பெருமாள் நம்மளால் உணர முடியும். அதெல்லாம் உணர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் கேட்டால் முதல்ல பார்த்த மாதிரி. அதனால நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு நம்மளோட ஆத்மா போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட சம்சார பந்தங்கள். அது மாதிரி இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால துர்குணங்கள்லாம் இருக்கிறதுனால அஜ்ஞான இருளால் நம்ம அகப்பட்டிருக்கோம். அப்படி இதனால இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால இருளால் அஜ்ஞான இருளால் அகப்பட்டு இருக்கிறதுனால நம்மளால எம்பெருமானுக்கு அந்த ஆத்ம குணங்களால் புஷ்பங்கள் மலர்ந்துவிடும். அதனால புஷ்பங்கள்லாம் மலர்ந்துவிடும். அதில் நம்மளால அறிய முடியல. அதனால காமக்ரோதம் முதலிய குணங்கள் புஷ்பங்கள் கூம்பி விடும். அதனால அந்த புஷ்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆத்ம குணங்கள்லாம் வந்து காமக்ரோதம் முதலிய குணங்களால் புஷ்பங்கள்லாம் கூம்பி போயிடும், அப்படி குவிஞ்சு போயிடுமாம். அதனால பக்தி யோகம் செய்பவனுக்கு இவை வேண்டும். பக்தி யோகம் செய்கிறவாளுக்கெல்லாம் என்ன வேணும்? இதெல்லாம் வேணும். விவேகம், விமோகம், கிரியை முதலியவற்றால் தான் பக்தி உண்டாகும். அதனால நல்ல விவேகமான குணங்கள் விவேகமாக இருக்கணும். அதனால விமோகமாக இருக்கணும். கிரியையெல்லாம் நல்ல பக்தி யோகம் பக்தி சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் மேல் சொன்ன அந்த குணங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் பக்தி வந்து என்ன பண்ண முடியும்? பக்தி பண்ண முடியும். அதனால அப்படி இருக்க வேண்டும். அதனால தான் அப்படி இருந்தால் தான் பக்தியெல்லாம் வளரும். அதனால காமம் முதலிய தோஷங்களுக்கு வெகு தூரம் முயற்பவர்கள் ஆச்சாரிகள். என்ன இது சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால் இந்த குணங்கள்லாம் காமக்ரோதங்கள் முதலிய எல்லா விதமான தோஷங்கள்லாம் முன்னாடி சொன்னோம். அந்த தோஷங்களிலிருந்து விடுபட்டவர்கள் யாருன்னு கேட்டால் சன்னியாசிகள், ஆச்சாரியர்கள். அதனால அப்படிப்பட்ட வைராக்கியத்தால் ஜெயித்தவர்கள் மனதை ஜெயித்தவர்கள். இந்த மாதிரி குணங்கள்லேருந்து ஜெயித்தவர்கள் யாருன்னு கேட்டால் அதனால் பார்த்தா மனதை ஜெயித்தவர்கள். நம்மளோட மனசை ஜெயிக்கணும்னு இதெல்லாம் விடணும். அதனால் மனசில் இதெல்லாம் ஜெயிக்கணும்னு அப்படிப்பட்ட அதெல்லாம் விட்டவர்கள் யாருன்னு கேட்டால் நம்முடைய ஆச்சாரியர்கள். அவள்லாம் பார்த்தா அவள்லாம் இதிலேருந்து வெகு தூரம் இருப்பவர்கள். எம்பெருமானிடத்திலும் மற்ற பலன்களை கேட்க மாட்டார்கள். அவள்லாம் போகும்போது பெருமாள்கிட்ட போய் நம்மள மாதிரி ஏதாவது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது வாங்கணும் போய் அவள்லாம் கேட்க மாட்டான். கேட்கறது இல்லைன்னா நம்மள மாதிரி இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற மாதிரி அப்படிப்பட்ட எல்லாரும் நன்னா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை தான் பண்ணுவாள். தவிர சரணாகதி பண்ணும்போது அந்த சரணாகதியில் என்ன பண்ணுறார்? ஆச்சாரியர்கள்லாம் நமக்காக பெருமாள்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார். இந்த பையன் வந்திருக்கான், சோன்ஸ் வந்திருக்கான், சரணாகதி பண்ணுறான், இவன் நீ ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கோசரம் அதனால் போய் பண்ணுறாளே தவிர இவனுக்கு வீடு வாங்கி கொடு, இவனுக்கு இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு போய் கேட்க மாட்டான். அதனால் அப்படி தன்னுடைய ஹிருதயம் என்ற என்னென்னா அப்படிப்பட்ட மகான்கள்லாம் என்ன பண்ணுவான்? தன்னுடைய ஹிருதயம் என்ற கோவிலில் மாதவன் என்ற தெய்வத்தை நாட்டி தியானம் செய்வார்கள். அவெல்லாம் தியானம் பண்ணும்போது அவங்களாம் ஜபங்கள்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால் அங்கே மாதவன் என்ற ஒரு கோவில், எந்த ஹிருதயங்கிற ஒரு கோவில் இருக்கணும்னு என்ன வெறும் கோவில் மாத்திரம் இருந்தால் போருமா? கோவில் கட்டிருக்கா, அங்கே கோயிலில் அங்கே பிரதிஷ்டை பண்ணலை, பகவான் பெருமாள்லாம் பிரதிஷ்டை பண்ணலை, அந்த எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால் அப்படி இல்லாத கோயில் கிடையாது. அதனால் அந்த கோயிலில் யார் இருக்கான்னு கேட்டால் மாதவன்கிற இந்த தெய்வத்தை, பெருமாளுக்கு பல திருநாமங்கள்லாம் இருக்கு இல்லையா, மாதவா எனமஹா சொல்லுவோம் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட மாதவனை வந்து மனத்துக்குள்ளே நிறுத்தி தியானம் செய்வாராம். பெருமாள் நினச்சிட்டு தியானம் செய்வான். அதனால் திறவுகோலால் தம் இதயத்தை திறந்து விடுவார்கள். அதனால் அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நம்மளாம் சேவிக்கணும் என்ன பண்ணுவான்? திறவுகோலால் திறக்கணும் இல்லையா, நம்மளோட இதயத்தை திறந்து விடுவான். நம்மளோட இதயத்தை வந்து அவள் நம்ம மூடி மறைச்சுன்னு இருக்கோம்.
அதனால அவளோட திருவகோல் இருக்கு இல்லையா, அதனால நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கு வேண்டிய திருவகோல் இருக்கும், அவள் அதை வந்து நம்ம திறந்து விடுவாளாம். அதனால ஓமித்தேகாட்சரம் நமித்வே அக்ஷரே சொல்லுவோம் இல்லையா மந்திர புஷ்பத்தில். அதனால சொல்லும் வகையில் பிரணவத்தை சொல்லி அதில் சொல்லப்பட்ட எம்பெருமானை விடாமல் துதிப்புவன் சரீரத்தை விட்டு நல்ல கதை அடைவான் என்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சொல்லும்போது பார்த்தா இந்த பிரணவத்தை யார் சொல்லாலோ பிரணவத்தை சொல்லி அதில் சொல்லப்பட்ட எம்பெருமானை விடாமல் துதிப்புவன் யார் பெருமாளை பக்தி பண்ணுறாளோ பெருமாளை நினைச்சு நிற்காளோ ஓமித்தேகாட்சரம் சொல்லும்போது அப்படிப்பட்ட விசேஷமான அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த விசேஷமான மந்திரத்தோட பலன்கள்லாம் சொல்கிறாலும். அதனால விடாமல் யாரெல்லாம் துதிக்கிறாளோ சரீரத்தை விட்டு நல்ல கதையை அடைவான் என்று கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிறாள் அந்த பாசுரத்தில். அதனால உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர் வாய் நகழ்ந்து அம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் படிக்கூரே வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களே முன்னமிழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரம்பாவாய் என்று முடித்து அடுத்த பாசுரமாக எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதையோ சில்லன்றடே மின் அங்கமே போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதம் வல்லீர்கள் நீங்களே நானேதாக நாயிடுக ஒல்ல நீ போதா உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னைக்குள் வல்லானை கொன்றானே மாற்றானே மாற்றழிக்க வல்லானே மாயனை பாடேலோரம்பாவாய் என்று அடுத்த பாசுரம் விசேஷமான பாசுரம். திருப்பாவைக்கு திருப்பாவைன்னு சொல்வார் இந்த பாசுரத்தை. அப்படிப்பட்ட விசேஷமான தத்துவார்த்தங்களாக நிறைந்த பாசுரம் இந்த பாசுரம். 4,000 திவ்ய பிரபந்தங்களில் கோதை பிராட்டியின் பிரபந்தம் சிறந்தது. 4,000 திவ்ய பிரபந்தங்களே பார்த்தா அந்த ஆண்டாளோட பிரபந்தம் மிகவும் சிறந்தது சொல்லுவோம் இல்லையா, மிகவும் உயர்ந்ததுன்னு கேட்டால் அதனால தான் முதல்ல பார்த்தா சித்தம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்துன்னு சேவாகாலம் ஆச்சு சாத்துமரை ஆரம்பிக்கும் முதல் பாசுரம் சொல்லும்போது முதல்ல சாத்துமரைகளில் முதல்ல சொல்லக்கூடியது ஆண்டாளோட திருப்பாவையோட பாசுரம் தான். அதனால அப்படி மிகவும் உயர்ந்த பாசுரம் அந்த பாசுரம். அதனால திவ்ய பிரபந்தத்திலே மிகவும் உயர்ந்தது. அதனால இவள் செல்ல பெண் இல்லையா, ஆழ்வார்களே பார்த்தா இந்த செல்ல பெண் இவள், அதனால இவள் தான் ஒரு பெண் இல்லையா, அதனால அப்படிப்பட்ட பிரபந்தம் சிறந்தது. ஏன்னா அவள் திருப்பாவை அருளினாள், திருப்பாவையில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் அதனால பெருமையெல்லாம் அந்த பெருமையெல்லாம் அவளுக்கு உண்டு. அதனால திருப்பாவை அதிலும் இந்த பாட்டு ரொம்ப மிகவும் உயர்ந்ததான்னு சொன்னேன் இல்லையா, முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாட்டு மிகவும் உயர்ந்தது. இந்த எல்லையங்களை பாத்திரம் மிகவும் உயர்ந்த பாத்திரம், மற்ற பாத்திரங்களும் உயர்ந்து இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி சொல்ல மாதிரி மற்ற எல்லாம் பெருமாளை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த திருவாவரணங்களை சொல்லணுமா அழகாக சொல்லணுமா, அதனால ஒன்று சொல்லி அழகை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மகுடம் வச்சா மாதிரி ஒரு கிரீடம் வச்சா இன்னும் அழகு ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அதனால அது உயர்ந்துன்னு சொல்லும். கிரீடம் இல்லாமல் அழகாக தான் இருக்குது. கிரீடம் சாத்தினோடனே பெருமாள் எப்படி இன்னும் ஜொலிக்கிறார் இல்லையா, அதனால திருநாராயணபுரத்தில் வைரமுடின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷமான அங்கே உற்சவங்கள்லாம் நடக்குது இல்லையா, பெருமாளுக்கு அந்த வைரம் மற்ற நாளில் கிரீடம் சாத்தினுக்கார், அந்த வைரமுடி சாத்தினோடனே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த பெருமை ஜாஸ்தியாக இருக்கும், அழகு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இதில் பார்த்தா திருப்பாவையில் பார்த்தா இந்த பாட்டு மிகவும் உயர்ந்தது. இதில் நானேதான் ஆயிடுக என்பது மிகவும் அந்த வார்த்தை சொல்லலாம் இல்லையா, நானேதான் ஆயிடுங்கிறது ஒரு சாலச்சிறந்த ஒரு விஷயமாக மிகவும் உயர்ந்த விஷயம். பின்னாடி பார்க்க போகிறோம் அதை பற்றி. இது திருப்பாவையிலும் திருப்பாவை, அதனால் திருப்பாவைக்கு ஒரு திருப்பாவை இந்த பாசுரம். அதனால நானேதான் ஆயிடுக என்பது மிகவும் சாரமான விஷயம் இந்த பாசுரத்திலே. அதனால எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, எல்லே இளங்கிளியே கூப்பிட்ற அவள் உள்ள இருக்கிறவளை பார்த்து. முதல் பாசுரத்தில் அவள் சொன்னா என்னை திட்டையில காலங்காலத்தால, அதனால நான் உடையா அப்படிலாம் சொல்லி நிறையா திட்டையிலன்னு சொன்னேன். அப்படி திட்டவல்ல, நீ அப்படிப்பட்ட வாக்கு சாதுரியம் படைத்தவள், இனிமையான குரல் உடையவள்னு சொல்லிலாம் முதல் பாசுரத்தை சொல்லி எழுப்பின அந்த பெண்ணை. இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண்ணுன்னு கேட்டால் எல்லே எல்லே இளங்கிளியே. எல்லே என்பது இது பரிகாச சொல். என்ன பார்த்தோம், ஒரு பரிகாசமாக ஒரு கிண்டல் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவோமோ இல்லை வாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால சோழ நாட்டில் பார்த்தா டேலாம் கூப்பிடுவோம், டே வாங்கடா இல்லை. இப்போல்லாம் பார்த்தா இங்கே நிறையா புதுசாக ஒரு லாங்குவேஜ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதனால் அப்படி இல்லாமல் சோழ நாட்டில் அந்த மாதிரி கூப்பிட்டா அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூப்பிடும்போது எப்படிலாம் கூப்பிட்றாளோ அந்த மாதிரி வார்த்தை அந்த காலத்தில் ஆண்டாள் காலத்தில் சோழ நாட்டில் இலையன்னு டே வாடா இலையன் என்று அப்படி அழைப்பது போல் இங்கும் இல்லைன்னா அப்படி உள்ள படத்தினுக்கிறோம். அவெல்லாம் தோழிகள் தானே இல்லையா, அதனால் அப்படி கூப்பிட்றாளாம். அதனால் அங்கே உறங்கும் பெண் இவர்களுக்கு சுவாதீனமானவள், அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இவாள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறது. இப்போ பார்த்தா இந்த லாங்குவேஜில் கூப்பிட்ற மாதிரி அந்த காலத்தில் கூப்பிட்ட லாங்குவேஜில் எல்லேன்னு கூப்பிட்றாளாம். அதில் சுவாதீனமானபடியால் அவ்வாறு அழைத்தார்கள். ஏன் கூப்பிட்டான்னு அப்படி அவளாம் ரொம்ப
நெருங்கி பழகக்கூடியவர்கள் அந்த தோழிகள் எல்லாரும் அப்படி ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவளுடைய தூக்கத்தை பார்த்து இன்னும் உறங்குகிறாளே என்று ஆச்சரியத்தை காட்டுவதற்காக எல்லே எலே அப்படின்னு கூப்பிட்றாளாம். அப்புறம் இளங்கிளியே அடுத்த வார்த்தை என்னன்னு சொல்ல பாருங்க. அப்படிப்பட்டவள் யாருன்னு கேட்டால் உள்ள படுத்துங்கிற பார்த்தா இளங்கிளியே முன் பாசுரத்தில் பார்த்தா சங்கோட சக்கரம் என்று சேர்ந்து பாடினார்கள். அதனால் அங்கே பெருமாளோட சங்கோட சக்கரம் எந்தம் தடக்கையனை பற்றி சேர்ந்து பாடினார்கள். இங்கு இருக்கும் பெண்ணும் அவ்வாறே பாடினாள். அதனால அவளது கானரசத்தில் மோகம் கொண்ட பெண்கள் இங்கு எல்லே இளங்களையே அப்படிப்பட்ட பாடக்கூடியவள் இந்த உள்ள இருக்கிறவள் அப்படியெல்லாம் பாடின்னு இருக்கான். அப்படி கூட பாடக்கூடியவள் அவள். அதனால அவளோட கானரசம் அப்படி பாடக்கூடிய இனிமையான கிளி மாதிரி பாடுவான் சொல்லுவோம் இல்லையா. அவனோட பேச்சை பார்த்தா கிளி பேசுகிற மாதிரி அப்படி ஸ்வீட்டாக இருக்கும் சொல்லுவோம் இல்லையா. அதனால அந்த வழக்கத்தில் அந்த மோகம் கொண்ட பெண்கள் இங்கு எல்லே இளங்கிளியே என்று கூறுகிறார்களாம். அதனால அப்படிப்பட்ட உள்ள இருக்கிற தோழியை பார்த்து கூப்பிடலாம். கானம் என்பது அனைவரையும் மனத்தையும் கவரக்கூடியது. ஒரு பாட்டு பாடினான்னு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண ஒரு மியூசிக், எந்த மியூசிக்காக இருந்தாலும் சரி அவளுக்கு பிடிச்சது. அதனால் ஒரு கர்நாடக சங்கீதமும் ஒரு ஹிந்துஸ்தான சங்கீதமும் ஒரு சினிமா பாடல்களோ அப்படி பாடும்போது என்னென்னா மனசை தொடணும், கவரணும், அப்படி போய் மனசில் தொடர மாதிரி இருக்கணும், பாடணும். அதனால் ஒருவர் பாடினால் அதன் இனிமையான சுவை அங்கே இருக்கக்கூடிய செல்லம் பசுவையும் என்ன அழும் குழந்தையும் என்ன பண்ணுமா படம் எடுத்து ஆடும் பாம்பையும் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அங்கே பாடிண்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. குழந்தைகள்லாம் தோலாட்டு பாடுவான்னு சொல்லுவாள். இதெல்லாம் வச்சு தான் சொல்லியிருக்கா போல இருக்கு. குழந்தைகள்லாம் தூங்குறதுக்கு அழுதுண்டே இருக்கும். ஒரு பாட்டு பாடுவாள், ஒரு தாலாட்டு பாடுறது. தாலாட்டெல்லாம் பாடினோடனே பார்த்தா மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொண்ணா அது செய்த வண்ணச் சிறு தொட்டில் பாடுறா இல்லையா. அப்படி யசோதை பாடும்போது கிருஷ்ணனை தாலாட்டு பாடுறா இல்லையா. அதனால அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் தூங்கணுங்கிறதுக்கோசரம் தாலாட்டெல்லாம் பாடுவாள். தொட்டிலில் போட்டுப்பா, தூளியில் போட்டுட்டு தாலாட்டெல்லாம் பாடுறான். அப்போ என்ன ஆகும், அந்த தாலாட்டு பாடலாம் பாடினோடனே அங்கே அழுதுனே இருக்கிற குழந்தை பார்த்தா அழுகை நிறுத்திடும். அப்படிப்பட்ட விசேஷமான அந்த கான ரசத்திற்கு அப்படி பவர் இருக்கும். அதனால் அழும் குழந்தையும் அப்புறம் பார்த்தா அங்கே செல்லும் பசுவெல்லாம் பார்த்தா பசுவையும் அழும் குழந்தையும் படமெடுத்து ஒரு பாம்பு படமெடுத்து ஒரு பாட்டு பாடினா சாதாரணமாக போயிட்டு இருக்கிற பாம்பு போயிட்டே இருக்கும். அந்த மகுடியெல்லாம் ஊதுவாம்பாங்க, அது ஒரு கானம் தான் இல்லையா. மகுடி ஊதினோடனே என்ன பண்ணும் பாம்பு அப்படி படம் எடுத்து ஆடும் இல்லையா. அப்படி அது மகுடி ஊதுற வரைக்கும் அவன் ரோட்லலாம் பார்க்குறோம், நிறைய இடத்துல பாம்பாட்டிகள்லாம் பாம்பெல்லாம் பிடிச்சின்னு போய் அப்படி ஒவ்வொன்று ஊதின்னு இருப்பான். அந்த பாம்பெல்லாம் அப்படி ஆடின்னு இருக்கும் போதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா பாம்பாட்டி. அதனால பாம்பை பிடிக்கணும்னு கூட என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் வந்துருத்தோன்னே ஒரு பாம்பாட்டி கூட்டின்னு வருவான். அவன் என்ன பண்ணுவான், மகுடியை எடுத்துன்னு வருவான். மகுடியை எடுத்துன்னு அப்படி ஊதினோடனே அந்த பாம்பெல்லாம் படம் எடுத்துன்னு வெளியில் வரும், அந்த சத்தத்தை கேட்டு வெளியில் வரும். அதனால ஆடும் பாம்பையும் தன்வயப்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த சங்கீதம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தன்வயப்படுத்தும். அதனால் ஒரு சமயம் என்னாச்சுன்னு கேட்டால் நாரதர் பெருமாளை சேவிக்கணும்னு போகிறார், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்தா காணோம், அவர் கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே எம்டிஆர் இருக்குது, சீட்டு காலி. எங்கடா காணும் தேடிண்டே வரார் அவர். அங்கே பார்த்தா பிறகு வானத்தில் வரும்போது அப்படி ஏன்னா அவர் அப்படி பறந்துன்னு வர எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதனால் அப்படி வரும்போது அப்படியே பார்க்குறா, கீழே பார்த்தா ஆயர்பாடியில் பார்த்தா கண்ணன் உட்காந்துருக்கான், கிருஷ்ணன் பெருமாள் உட்காந்துருக்காருங்க. எங்கே உட்காந்துருக்கான்னு கேட்டால் அங்கே ஆயர்களோட சேர்ந்து உட்காந்துருக்காராம். ஸோ இறங்கி வரார், நாரதர் வரார், பெருமாளை பார்த்து சொல்லார், நான் போய் தேடினே போகிறேன். ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஆற்றுல யாராவது தேடினா எங்கே உன்னை காணுமே, உன்னத்தினால தேடினேனே எங்கே காணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நாரதர் சம்பாஷணையில் சொல்கிறாராம், பெருமாளை பார்த்து நான் போய் தேடிட்டு வந்தேன், ஸ்ரீவைகுண்டத்துக்கெல்லாம் போனேன், அங்கே பார்த்தா உங்களை காணும், எங்கே இருக்கேன்னு தேடிண்டே இப்படியே வரும்போது பார்த்தா இங்கே பார்த்தா மேலே வரும்போது பார்த்தா கீழே இருக்கிறது பார்த்தேன், அதான் என்ன காரணம் ஏன் இங்கே வந்துட்டேன்னு கேட்குறாராம். பெருமாளை சொல்லாராம். அதனால இவர் என்ன காரணம் என்னன்னு கேட்க அதற்கு பக்தர்களான ஆயர்கள் என்னை பற்றி பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கா. இங்கே இருக்கக்கூடிய ஆயர் கூட்டங்கள்லாம் என்னன்னு கேட்டால் திருப்பாவை நோன்பெல்லாம் இருக்கா, அவெல்லாம் பார்த்தா பக்தி பாடல்கள்லாம் பாடுறா, பஜனை பாடல்கள்லாம் பாடுறா. என்னை கவர்ந்து இழுத்தது, அங்கேருந்து வந்துட்டு என்னால் உட்கார முடியல, ஸ்ரீவைகுண்டத்தில் உட்கார முடியல, அதனால அந்த பாடல்களையும் பாடினார்கள். அதனால அந்த சுவை என்னை கவர்ந்தது, அப்படி இழுத்துன்னு வந்துடுது. அந்த பாடும்போது அப்படி இழுத்துன்னு வரும். அதனால தான் பார்த்தா சங்கீத கச்சேரிகள்லாம் பார்க்கும்போது என்ன பக்கத்தில் ஒரு 4 சபா இருக்குது, 4 சபாவில் யாராவது உட்காராடா பாருங்க. 4 சபாவில் கச்சேரிகளாக நடக்குதுன்னா அந்த அந்த கச்சேரிகள் அந்த சங்கீதம் அவளை ஈர்க்கிறது. இந்த லிஸ்ட்டு வச்சுக்கிறா கையில். பார்த்தா அந்த டிசம்பர் சீசனில் அவர் பெரிய புக்கெல்லாம் கொடுத்துருவா, இங்கே பார்த்துட்டே இருவா, இங்கே பார்த்துட்டே இருவா, இந்த சீசனில் அங்கே கச்சேரின்னு. ஏன்னா எல்லா கச்சேரியுமே அவளுக்கு பிடிக்கும். அதனால ஒரு 1/2 மணி நேரம் இங்கே கேட்பான், கிடுகிடுன்னு நான் பக்கத்தில் இருக்கிற அந்த சபாவுக்கு போவாள். மியூசிக் அகாடமிலேருந்து பார்த்தா நாரதகான சபா போவாள். நாரதகான சபா பார்த்தா பக்கத்தில் இருக்கிற அடுத்த ஆர்கே கன்வென்ஷன் வரிசையாக பக்கத்தில் சுற்றி ஒரு 5-6 சபா இருந்துன்னு வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா எல்லாரும் எல்லாரும் சங்கீத கச்சேரிகள் நடக்கும், எல்லாருக்கும் அவள் பிடிச்ச பாடகர்கள்லாம் பாடிட்டு இருப்பா. அதனால
அப்படி போயிட்டே இருப்பா இல்லையா. அதனால அப்படி வந்து பெருமாள் அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் அவரால் உட்கார முடியலையாம். எதனால எப்படி உட்கார முடியலன்னா, இங்கே கீழே சொல்லும்போது பாசுரத்தெல்லாம் பார்த்தோம். அதனால இங்கே கீழே பாடுற பாட்டு அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் கேட்குற மாதிரி நாங்கள்லாம் பாடின்னு வந்திருக்கோம், எழுந்துக்கலையான்னு சொல்லி முன்னாடி பாசுரத்தில் பார்த்தோம். அந்த பெண்ணை எழுப்பும்போது அப்படி நாங்கள் பாடின்னு இருக்கோம். அப்படி இருந்து சத்தம் ஸ்ரீவைகுண்டத்தில் கேட்குற அளவுக்கு நாங்கள் பாடுறோம். அந்த சத்தம் கேட்டு எழுந்து வரலேன்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி இருக்கிற தோழியை எழுப்பும்போது சொன்ன வார்த்தை என்ன எங்கேன்னு கேட்டால், இப்படி இவ பாடுற பாட்டு பெருமாள் அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து இருக்கும்போது இவ பாடுற பாட்டு அங்கே போய் கேட்டுதான். அந்த சப்தம் கேட்டு அந்த கானரசத்தை கேட்டு அவனால் உட்கார முடியலையாம். அதனால அவன் இறங்கி வந்து இவாளோட சேர்ந்து வந்து உட்காந்துருக்கான். அதனால அவன் விஷயமாக பாடல்கள் எங்கே ஒலிக்கிறதோ அங்கே நான் இருப்பேன். அதனால கிருஷ்ணன் என்ன சொல்லான், எங்கெல்லாம் என்னை பற்றி பக்தி பாடல்களோ, எங்கெல்லாம் என்னை பற்றி மந்திரங்கள்லாம் காதில் விழறதோ, அதனால பாடல்கள்லாம் எங்கெல்லாம் பாடுறாளோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். அதனால ஆஞ்சநேயர் வந்து சொல்லார் இல்லையா, சொல்றது வழக்கம் இல்லையா. சுந்தரகாண்டம் படிக்கும், ராமாயணம் படிக்கும்போது ஒரு பலகையெல்லாம் போட்டு வைப்பான். இந்த பலகையெல்லாம் போட்டு வச்சு அந்த அதில் வந்து என்ன 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 சாஸ்திரத்துக்கு போட்டு வச்சிருக்குன்னு கேட்டால் அங்கே ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துருக்காரு முன்னாடி இல்லையா. அதை கேட்கறதுக்கு வந்து உட்காந்துருக்கான்னு சொல்ல மாதிரி எங்கெல்லாம் பெருமான் பகவன் நாமா ஒலிக்கிறதோ, பாடல்கள்லாம் பாடுறாளோ, பாட்டு மாத்திரம் இல்லை, பாட்டு மாத்திரம் பகவன் நாமா வந்து ஒரு பாட்டாக ஒலிக்கிறது இங்கே. அதனால மேலேருந்து இறங்கி வந்துட்டார் எல்லாம் பாடும்போது. அதனால நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் பகவானை பற்றி குறித்து எந்த விதமான எதுவாக இருந்தாலும் அர்ச்சனை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு ஒரு சகசநாம அர்ச்சனை பண்ணுறோம், ஒரு வேத பாராயணம் நடக்கிறது, எல்லாமே அவன் குறித்தான் இல்லையா. அந்த இடத்துல பெருமாள் அங்கே தான் இருப்பார். அதனால தான் பார்த்தா வேத பாராயணங்கள்லாம் பண்ணும்போது அந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லும்போது அப்படி துவனியோட எல்லாரும் சுரத்தோடு சொல்லும்போது அது ஒரு இனிமை, அது ஒரு விதமான பாடல்கள் மாதிரி இருக்குல்ல. சாமவேதத்தை ஒரு பாட்டாக தான் பாடுற மாதிரி இருக்கும். அப்படி கேட்கும்போது எதிர்வேதத்தை கேட்கும்போது ரிக்வேதமாக இருக்கட்டும், அதற்குன்னு ஒரு சுரத்தோடு பாடுவார் இல்லையா. அதனால அந்த சுரத்தோடு பாடும்போது இனிமையாக இருக்கும். அதை கேட்கறதுக்கோசரம் பெருமாள் அங்கே இருக்க மாட்டான், கிளம்பி கீழே வந்துடுவான். எங்கெல்லாம் அதெல்லாம் கேட்கறதோ அந்த இடத்துல. ஏன்னா அவன் அவதாரம் பார்க்கும்போது 10 இடத்துல இருந்தால் 10 இடத்துல இருப்பானா, எத்தனை 1000 இருந்தாலும் சரி, லட்சம் இருந்தாலும் அத்தனை இடத்துல அவனோட இருக்கக்கூடியது அவன் அப்படி இருக்கக்கூடியவன் அவன். அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இருப்பான். அதனால் அப்படிப்பட்ட விசேஷமாக அங்கு வந்து பாடினால் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. அதனால நாரதர் கேட்கும்போது பெருமாள் சொல்லாராம், நான் இங்கே இவாள்லாம் வந்து ஆயர்பாடியில் இந்த பெண்மக்கள்லாம் வந்து பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கா, பக்தி பாடல்கள்லாம் பாடுறா, அதை கேட்டுட்டே இருந்தேன், நான் காதில் விழுந்தது, இறங்கி வந்துட்டேன். அந்த இனிமே என்னால் வந்து உணர முடியாமல் அங்கே இருக்க முடியல, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க முடியலன்னு சொல்லி நாரதருக்கு சொல்லாராம். அதனால எல்லே இளங்கிளியே, இன்னும் கிளியை பற்றி விசேஷமாக அனுபவிக்கிறார். மேலே பார்க்கலாம், நாளைய தினம் மேலே அதை கண்டினியூ பண்ணி சொல்லலாம். அதனால இளங்கிளியேன்னு கூப்பிட்றான்னு அப்படிப்பட்ட உள்ள படுத்துனுக்குள்ள பார்த்து எல்லேன்னு கூப்பிட்றாளாம். அதனால அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அவளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால அப்படி எல்லே இளங்கிளியே, அப்படிப்பட்ட இளங்கிளியே. அதனால எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டே பார்க்கலாம். மேலே இந்த பாசுரத்தையும் பார்த்து முடிஞ்சுன்னா நாளைக்கு நாயகனாய் பாசுரத்தையும் தொடர்றதுக்கு பார்ப்போம். அதனால எல்லே இளங்கிளிய பாசுரம் இன்னைக்கு தொடங்கி ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இதை முடிச்சுட்டு நாளைக்கு அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். சதமகமணி நீல சாருகல்காரகஸ்தா தனபரணமிதாங்கி சாந்திரவாசல்ல சிந்துஹோ அழகவனீதாவி ஸ்ரக்பிரா கிருஷ்ணராதா விலசது ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ இது விகித பக்திருத்திதம் வெங்கடேசானுகுணரமணீயா பக்தி கோதா ஸ்திதம்ய சுபவதி பகவான் ஸ்ரீமதோ ரங்கபத்தூ தரணகமலதேவா சாஸ்வதிம் அபிபுஷ்யேன். திருவாழைப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 141 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.